அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி சகல விதமான நன்மைகளும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. இந்த காலை ஆராதனையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமே. இந்த 2வது வாக்கியம் தான். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமே. அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பதற்கு 2 காரியத்தை சொன்னோம். ஒன்று, உயர்ந்த பாதுகாப்பு. உயர்ந்த ஒரு சாதாரண பாதுகாப்பில் வைத்து நம்மளை நடத்துவதற்கு ஆண்டவர் விரும்பல. ஒரு உயர்ந்த பாதுகாப்பு, ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பை நமக்கு தருவதற்கு தேவன் விரும்புகிறார் என்று முதல் காரியத்தையும், 2வது சொன்னோம், யாருமே பராமரிப்பதற்கு முன்வராத காலகட்டத்தில், யாருமே பராமரிக்க ஆயத்தமாக இல்லாத நேரத்தில் அந்த நிலையில் உள்ள ஒரு நபரையும் தேவன் எல்லா விதத்திலையும் பராமரித்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அதுதான் அந்த உயர்ந்த அடைக்கலம் என்று 2 விதமான காரியத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஆமே. அப்போ தேவன் யாருமே நமக்கு உதவி செய்ய முன் வராவிட்டாலும், யாருமே நம்மை ஆதரிக்க முன் வராவிட்டாலும், யாருமே ஆதரிப்பதற்கு ஆட்கள் இல்லாத நிலைமையில் காணப்பட்டாலும், அந்த நிலைமையில் உள்ள ஒரு நபரை தான் தேவன் கடந்து வந்து அவர்களை ஆதரித்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமே. அப்போ நமக்கு யாருமே இல்லை, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இல்லை, அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் கைவிடுவதற்கு என்னவாக இல்லை, ஆயத்தமாக இல்லை. சாதாரணமாகவே ஒரு திருமண காரியங்கள் என்றாலும், மற்ற சுகபோக நிகழ்வுகள் என்றாலும், ஒரு வசதியானவர்கள் ஒரு திருமணம் இருக்குன்னா அந்த திருமணத்துக்கு அநேக செல்வவான்களும் அநேக ஐஸ்வர்யவான்களும் அந்த திருமணத்திற்கு கடந்து போகுவார்கள். ஆமே. ஆனால் ஒரு ஏழை திருமண வீட்டுக்கு ஒரு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வருவார்களா, யோகவார்களா என்று சொன்னால் அது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்குமே ஒழிய ஒரு ஏராளமான காரியத்தை பார்க்க முடியாது. ஆமே. ஆனால் நம்ம ஆண்டவர் வசதியான கல்யாண வீட்டுக்கு போனாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு ஏழையான கல்யாண வீட்டுக்கு நம்ம ஆண்டவர் போனார். ஆமே. ஸோ வந்திருக்கிற ஜனங்களுக்கு போதுமான அளவுக்கு கூட ரசத்தை என்ன செய்ய முடியல, ஆயத்தப்படுத்த முடியாத நிலையில் ஒரு வீட்டுக்கு யார் கடந்து போனார்னா நம்ம ஆண்டவர் கடந்து போனார். ஆமே. ஒரு 500 பேர் வந்திருப்பாங்கன்னா ஒரு 500 பேருக்கு எவ்வளவு சாப்பாடு ஆயத்தம் பண்ணணும், அந்த நிலைமையில் கூட இல்லாத ஒரு திருமண வீட்டுக்கு தான் எந்த போனார், நாம் ஆராதிக்கிற இயேசு போனார். அந்த வீட்டுக்கு கடந்து போய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தி, அந்த குடும்பத்தை கனப்படுத்தி, எல்லோராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டை ஆசீர்வதிப்பதில் நம் ஆண்டவர் மிகுந்த நல்லவராகவே இருக்கிறார். ஆமே. அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்கள் வீடுகளுக்கெல்லாம் கடந்தோம்னா அது வேணான்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, பாவன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீடுகளுக்கு தேவன் கடந்து போகிறதை விட எந்த வீட்டுக்கு தேவன் கடந்து போனார்னா அந்த சாதாரண திருமணத்தில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சரியான விதத்தில் பூர்த்தியான அளவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத நிலையில் ஒரு திருமண வீட்டுக்கு தான் கர்த்தர் கடந்து போய் ஆசீர்வதிச்சார். அப்போ அந்த காலை வேளையில் யாருக்கோ தேவன் சொல்கிறா, ஸோ என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லை, நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு அனாதையை போல விசாரிக்க கூட ஆட்கள் இல்லாத நிலைமையில் நான் தள்ளப்பட்டு விட்டேனே
என் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகி போய்விட்டதே என்று சொல்லி ஒரு வருத்தத்தோடும் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு பெருமூச்சியோடு கூட இந்த தெய்வ சமூகத்தை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தவனை உற்சாகப்படுத்தும்படி இந்த காணியில சொல்றான். ஸோ யார் உன்னை விசாரிக்க வராங்களோ வரலையோ, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மளை விசாரிக்க தேவன் வருகிறார். நம் ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். ஏதோ சாதாரண இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. என்ன வேணும் என்பதை அறிந்து, என்ன தேவை என்பதை அறிந்து, சாதாரண பர்த்திமை ஒரு பிச்சைக்காரன் போகிறான் இல்லையா, அவனை கூட ஆண்டவர் ஏதோ ஒன்று கையில் கொடுத்து, ஒரு பிச்சைக்காரன் என்ன கேட்பான், மிஞ்சி மிஞ்சி போனால் காசை கேட்பான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசை கையில் கொடுத்து ஓகேப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லாமல், அந்த பிச்சைக்காரனை கூட நான் உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்ன தேவை, என்ன வேணும், இந்த சூழ்நிலைக்கு உனக்கு என்ன வேணும், இந்த காலகட்டத்தில் என்கிட்ட நீ என்ன கேட்க விரும்புகிற, உனக்கு என்ன வேணும் என்று அந்த பிச்சைக்காரனை கூட நிதானித்து விசாரித்து அவன் ஆராய்ந்து அறிந்து அவனுடைய தேவைகளை சரியான விதத்தில் நம் ஆண்டவர் பூர்த்தி செய்து அனுப்பின ஒரு நல்ல ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. ஆமே. ஒரு சாதாரண பிச்சைக்காரனை கூட நம்ம கேட்ட என்ன சொல்லுவேன், பிச்சைக்காரன் ஐயா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க, அவன் பார்க்குறான். அவன் எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டில் ஐயான்னு அந்த எந்த பிச்சைக்காரனும் கூப்பிட்றதில்ல இல்லையா, அம்மானு தான் கூப்பிட்றான். அம்மானு தான் அவனுக்கு தெரியுது இரக்கமுள்ள அம்மானு. ஆனால் அம்மாவுக்கு ஈவு இறக்கமே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியுது இரக்கமுள்ள அம்மா அப்படின்னு தான் என்ன செய்கிறான், அப்படி அம்மான்னு அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்றான். அப்போ ஒரு பிள்ளையாக நினச்சி இவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பராமரிக்குவாங்க. ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை கொடுப்பாங்க அப்படின்னு தான் என்னன்னு கூப்பிட்றான். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் அம்மானு கூப்பிட்றான். அப்புறமா தான் யோசிச்சிருப்பான்டா, தெரியாமல் கூட்டம் போல் இருக்கு, ஐயானு கூட்டத்தை கூட பரவாயில்ல போல் இருக்கு அப்படின்னு பிறகு தான் யோசிப்பான். அந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நம்ம ஆண்டவர், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டு அவனுக்கு சொன்ன பிறகு அவன் தேவையை அறிந்து ஆண்டவர் அற்புதம் செய்து ஆஸ்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அவர் கையில் இருக்கிறத கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான காலத்தில் தேவையான அளவுக்கு மிஞ்சி நம்மளை கொடுத்து ஆஸ்வதிக்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. ஸோ அந்த ஆண்டவர் தான் நமக்கு வாக்குப்படுகிற, உனக்கு விசாரிக்க யாருமே இல்லை, உனக்கு ஆதரிக்க யாருமே இல்லை, உனக்கு பக்கபலமாக யாருமே இல்லை, உனக்கு துணையாக யாருமே இல்லை, எல்லாரும் என கைவிடப்பட்ட நிலைமையோட ஒரு தன்னமனியமாக ஒரு தனிப்பட்ட மனிதியாக ஒரு தனிமரமாக நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு யாரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உன்னை பார்த்து கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்தபடி சொல்கிறா, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டால் அவனை சேர்த்துக் கொள்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீ ஆராதிக்க வந்திருக்கிறபடினால் அந்த ஆண்டவனை ஒருபோதும் கைவிடவே மாட்டா. அந்த ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டா. உன்னை கைவிடாத ஒரு தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கிறான். உன்னை தாயின் கருவிலே தாங்கினவர் உன்னை கடைசி வரைக்கும் தாங்குவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறான். உன்னை தாயின் கருவில தாங்கிட்டா உன்னை கடைசி வரைக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் உன் சந்ததி சந்ததியா, உன் தலைமுறை தலைமுறையா, உன் தலைமுறை தலைமுறையா உன்னை ஆதரிப்பதற்கும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் உன்னை உயர்த்துவதற்கும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் உன்னை கனப்படுத்துவதற்கும் உன்னை காப்பாற்றுவதற்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவன் நல்லவராகவே இருக்கிறார். அவன் நல்லவராகவே இருக்கிறார். அவன் நல்லவராகவே இருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் நீ ஆராதிக்கிற தேவன் ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டான். ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி இந்த காலையில உற்சாகப்படுத்தி தேவன் ஆசீர்வதித்து உன்னை அனுப்புவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே, ஆமே. அப்போ தேவன் நம்மளை வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை ஆதரிப்பதற்கு யாருமே முன் வராத நிலையில் நீ இருந்தாலும் உன்னை எல்லா விதத்திலும் ஆதரித்து ஆசீர்வதிப்பதற்கு நம் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அதுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு நிபந்தனைகள் உண்டு. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் என்ன இருக்குது, ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு நிபந்தனையை சொல்லிதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று.
ஆமென். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ, எந்த அளவுக்கு அறிவதற்கு ஆர்வம் காட்டுகிறோமோ, எந்த அளவுக்கு அறிந்து கொள்வதில் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மளை ஆதரிப்பதற்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு போனேன், உட்கார்ந்தேன், ஒரு ஸ்தோத்திரம் பண்ண, சரி கிறிஸ்தவமான ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுமே அப்படி என்ற மனநிலையோடு கூட வராம, இன்றைக்கு எதையாகின ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு எதையாகின ஒன்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள நபர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆமென். இங்கே கூடி வந்துட எல்லாரும் மேக்சிமம் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புவோம் இல்லையா? எந்த பிள்ளைகள் எந்த ஸ்கூலு எந்த வரும் போனாலும் அப்படியே போய் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு போன நோட்டு, எடுத்துகிட்டு போன பேனா, எடுத்துகிட்டு போன சாப்பாடு மட்டும் காலி ஆகுது, ஆனால் எடுத்துகிட்டு போன நோட்டு, பேனா, பேனா எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த நோட்டில் ஒரு எழுத்து கூட அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்கல. அந்த பிள்ளையை அப்படியே கொண்டு போகிறாங்க, நல்லா உட்காராங்க, நல்லா சாப்பாடு வைக்கிறாங்க, அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா எத்தனை பேர் அந்த ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்க முற்படுவீங்க? இல்லை, எத்தனை பேர் வேணா அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வேணா விருப்பம் இருக்கும். ஏன்? எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக போகலாம், நல்லா உட்காரலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா விளையாடலாம், திரும்ப வீட்டுக்கு அருமையாக வந்துடலாம். அதனால் இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை தெரியும் இல்லையா? அப்படின்னா அந்த வளர்க்குற பெற்றோருக்கு என்ன தெரியுது? பிள்ளை காலையில் போச்சு, ஒரு நாள் முழுதும் உட்காந்துட்டு வந்திருக்குது, ஒரு எழுத்தை கூட என்ன செய்யலை, இந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்கலையே, இந்த ஸ்கூலுக்கு என் பிள்ளையை அனுப்பணுமா அப்படின்னா எந்த ஸ்கூலில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லி கொடுப்பாங்க, நல்ல அதிகமான ஒர்க்கை கொடுப்பாங்க. சில கூட சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் ரொம்ப ஹெவி ஒர்க்கை கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி ஸ்கூலில் பிள்ளைய போய் சேரு. எந்த மாதிரி ஸ்கூலில் ஹெவி ஒர்க்கு, அவனுக்கு என்ன செய்யவே கூடாது, நிற்க கூட நேரம் அளவுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க பாரு, அந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு பிள்ளைய சேர்த்தாக்க அந்த பிள்ளைக்கு அறகுறையாவது படிக்கணும்னு தோணும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, 4 போன 2 லைன் அதான் வர வழியிலேயே வேன்லேயே உட்காந்து எழுதி முடிச்சிடுவான் இல்லையா? வீட்டுக்கு வந்து சொல்லுவான் எல்லா ஹோம்ஒர்க்கு நான் வேன்லேயே முடிச்சிட்டே, நீ ஹோம்ஒர்க்கே எனக்கு கிடையாது, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. அவையும் மீறி அனுப்புகிற அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னா நல்லா வளருவான். எதில் வளருவான்? சரீரத்தில் நல்லா வளருவான தெரிய, உள்ள ஒரு சரக்கம் இருக்காது, உள்ள ஒரு சரக்கம் இருக்காது. எந்த ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இன்னைக்கு போனால் எதையாகின ஒன்று கற்றுக்கிட்டு தான் வெளியே அவன் வரணும், அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் வளரும் 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 வளரும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வளர்ந்து உச்சகட்ட நிலை அந்த பிள்ளை என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மகிமையுள்ள பாத்திரம் அந்த பிள்ளை என்ன செய்யும், மாறும். எல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்க, நானும் ஸ்கூல் போய் உட்காந்துட்டு ஒன்றும் படிக்காத, ஒன்றும் சொல்லாமல், எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்காம உட்காந்துட்டு வந்தேன்னா என் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தையும் என்ன செய்யவே முடியாது, பார்க்கவே முடியாது. சாதாரணமாக ஒரு எழுத்து பிரகாரமாக இருக்கிற ஸ்கூலுக்கே இவ்வளவு காரியம் இருக்குமானா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான ஆசீர்வாதத்தை, உன்னதத்துக்கு போகிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆயத்தப்பட்டவர்களாய் ஒரு மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட தெய்வனாகிய கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பான். இந்த வாரம் நீ என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிற, இன்றைக்கு நீ என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிற, இன்றைக்கு நீ என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிற, எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோமோ, கற்றுக்கொள்வதில் விருப்பம் காட்டுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவனுடைய அரவணைப்பும், தேவனுடைய ஆசீர்வாதமும், தேவனுடைய ஆறுதலும், ஆண்டவருடைய அத்தனை விதமான நன்மைகளும் யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே 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 இருக்கிறாங்க. அந்த நபரை தான் விசேஷித்தமாக தேவன் ஆசீர்வதித்து அரவணைக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமே. அப்போ பவுலகடா சொல்லுவார், சாக போகிற நிலைமையில கூட அவர் எதை படிக்க விரும்புகிறா, விசேஷித்தமாக தோல் சுருளையும் புஸ்தகம்னு சொல்லாமல் புஸ்தகங்களையும் என்ன செய்யுங்க, எடுத்துக்கூட மறக்காமல் எடுத்துட்டு வாப்பா. நீ எதை மறக்கலையோ எதை மறந்துடாத, அந்த புஸ்தகத்தை மறந்துடாத, அந்த தோல் சுருளை மறக்காத. நான் என்ன செய்ய விரும்பணும், நான் இன்னொன்று படிக்கணும். அவரே சொல்கிறாரு, என் முடிஞ்சிச்சு, என் ஓட்டம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், தித்திய ராஜ்யத்தை கடந்து போய் சேர போறேன், நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்குது, கத்த சீக்கிரமா படந்து போறேன் அப்படின்னு சொல்ற சாக போற நிலைமையில உள்ள பவுல் சொல்றாரு, நான் புஸ்தகங்களை என்ன செய்ய விரும்புறேன், வாசிக்க விரும்புறேன் இல்லையா? சாக போறவரே புஸ்தகங்களை வாசிச்சா வாழ போறவங்கள என்ன வாசிக்கணும்? சாக போற பவுல் என்ன வாசிக்கிறாரு, புஸ்தகத்தை இல்லையா, புஸ்தகங்களை வாசிக்கிறாருன்னா பன்மையில சொல்லுவாருன்னா வாழ விரும்புறவங்க, வாழ போறவங்கள என்ன வாசிக்கணும், எவ்வளவு வாசிக்கணும், எவ்வளவு அதிகமாக வாசிக்கணும், எவ்வளவு அதிகமாக அறியணும்.
ஆண்டவரை எந்த அளவுக்கு அதிகமாய் அறிகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆண்டுடைய அரவணைப்பும் ஆறுதலும் என்னாய்கிட்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து கவனித்து பார்க்கிறோம். ஆமே. அப்ப அவர் சொல்றார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் என்று, இல்லையா? அப்ப அவருடைய நாமம் என்ன என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19 வாசிக்கிறோம். அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த வேத வசனத்தை எந்த அளவிற்கு நாம் என்ன செய்யணும், அறியணும், இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 18 13 19 13 வெளிப்படுத்தல் 19 13 வாசிக்கலாம். தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு அறிய அதிகமாய் அதிகமாய் அதிகமா இந்த வசனத்தை எந்த கோணத்துல, இந்த கோணத்துல எப்படி, அந்த கோணத்துல எப்படி என்று பலவிதமான கோணங்களில் இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவோமானால், ஆண்டவரை அறிவதில் அறிவோமானால், அறிந்து கொண்டதில் திருப்தி அடையாம, அறிந்து கொண்டது போதும் என்று நினைக்காம, நான் அதிகமாய் அறிந்து விட்டேன் என்று நினைக்காம, இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? அதனாலதான் பாதர் அழகா பாட்டார், என்னது? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, ஆஹா பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. இன்னொரு சொல்லமா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஆமென். அப்ப எந்த அளவுக்கு நாம் வேதத்தை வசனத்தை அறிய முடியுமோ, எந்தெந்த கோணத்துல எத்தனை விதத்துல நம்மளால கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு இந்த வேதத்தை அறிவோமானால், அந்த வேதத்தினுடைய அறிவு தான் என்ன கொண்டு வரும், நமக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு வரும் என்று சொல்லி தொடர்ச்சியாக பார்த்து, இப்ப இந்த வேதம் என்னதான் சொல்லுகிறது, இந்த வேதமுக்கு என்னதான் சொல்லுகிறது என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து கடந்த வாரம் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து வந்தோம். ஆமே. 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறோம், இல்லையா? 14ஆம் அதிகாரம் வரைக்கும் கவனித்துக் கொண்டு, அவனுக்கு கொடுத்ததை உனக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்ப தேவன் எல்லாருக்கும் கொடுக்க விருப்பம் இருந்தாலும், ஒரு நபருக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அதே இடத்துல, அதே சூழ்நிலையில, அதே நிலைமையில இருக்கிற ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய விரும்பல, கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி ஆபிரகாமையும் லோத்தையும் 2 பேருமே நீதிமான்கள் தான், 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க, 2 பேருமே ஒரே சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாமை ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு திருப்பந்தியை கொடுத்த ஆண்டவர், ஆனா யாருக்கு கொடுக்கல, லோத்துக்கும் அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல. அந்த ஆசீர்வாதம் கொண்டு வருகிற திருப்பந்தையும் அவர்களுக்கு கொடுக்காம போனார். அதனாலதான் ஆண்டவர் லோத்துக்கு சொல்லியிருக்கிறான், அவனுக்கு கொடுத்ததை போல உனக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி கடந்த வாரத்தில் 3 விதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு வாஞ்சித்து உங்களுக்கு ஜெபிச்சோம், சொல்லி இருக்கிறோம். நீங்கள் அதை கவனித்தீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. சோ இன்றைக்கு கவனிக்க போறது என்னன்னா, புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன், புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த நாட்களில் சில வார்த்தைகளை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னைக்கோ கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ஆமே.
ஆமே. என்னைக்கோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தோட அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யட்டும்? வாழ்ந்துட்டோம். அது அவனுக்கு போதும். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு போதும் என்று சொல்லி நினைத்து அதோட விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில், அந்த அளவிற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஏக்கம். ஆனால் அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் எத்தனை நபர்கள் ஆண்டவனை இன்னும் அதிகம் ஆஸ்வதிக்க விரும்புகிறார்? இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க விரும்புகிறார், இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் தந்து என்னை நடத்துவதற்கு விரும்புகிறார் என்று சொல்லி புதிய புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார், ஆர்வமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படியாகிலும் எதையாகிலும் செய்து அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன், அந்த வேகத்துடன், அந்த எதிர்பார்ப்புடன், அந்த ஏக்கத்துடன், அந்த விதமான பிடிவாதத்துடன் யாக்கோபு ஜெபித்தார் அல்லவா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன், உம்மை விடமாட்டேன்னு சொன்னதை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்காத வரைக்கும், இன்றைக்கு ஒரு புதிய நன்மை கொடுக்கணும் உங்களை விடமாட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இறுக பிடிச்சி ஆண்டவரோட போராடி எப்படியாயும் இன்றைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, இன்றைக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சுகம், இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், இன்னைக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு, இன்னைக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை என் வாழ்நாள் என்ன செய்யணும்? தடை இல்லாமலோ தாமதம் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஆண்டவரோட போராடி அப்படி ஆசீர்வதிக்காத நேரத்தில் ஏன் ஆண்டவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்ன காரணத்தை ஆசீர்வதிக்கவில்லை, என்கிட்ட என்ன தவறுகள் இருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது, என்னை விடுவிக்காம போறதுக்கு என்ன காரணம், என்னை சுகமாக்காத போறதுக்கு என்ன காரணம், என்னை ஆசீர்வதிக்காத போறதுக்கு என்ன காரணம், என்னை மேன்மைப்படுத்தாத போறதுக்கு என்ன காரணம் என்று அப்படியெல்லாம் பல கோணத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்டு அதுக்குரிய விடைகளை தெரிந்து கொண்டு அதற்குரிய காரியங்களை செய்வதற்கு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருப்போமானால் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் தேவனுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஆமே ஆமே. இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை இருக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற கிரிகளை செய்வதற்கு விருப்பங்கள் கிடையாது. என்ன ஆசை இருக்கு? ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், இது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை இல்லையா? இந்த ஆசை தவறு கிடையாது, இந்த ஆசை பாவம் கிடையாது, இந்த ஆசை ஒன்றும் அக்கிரமம் கிடையாது, நியாயமான ஆசை, நல்ல ஆசை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். எது? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற செயல்பாடுகளை செய்வதற்கு ஆயத்தமா? ஆசீர்வதிக்கணும்னு விரும்புற நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற செயல்பாடுகள் நமக்குள்ள இருந்தாதான் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும்? நம்ம கிடைக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா கடைக்கே போகல, கோழியை வாங்கல, அரிசியை வாங்கல, ஆனா என்ன ஆசை? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும். எப்படி செய்ய? அது கேட்ட ஒரு ஆயத்த நிலைகள் இருக்கணும்ல, அதுக்கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும்ல. அப்படி எந்த ஒரு ஆயத்த நிலையும் இல்லை, எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை. ஆனால் சிக்கன் பிரியாணி வரும், சிக்கன் பிரியாணி வரும் அப்படின்னு உட்காந்தா பட்டியாக தான் உட்காந்து கிடக்கிறமே ஒழிய ஒரு நாள் என்ன வராது? சிக்கன் பிரியாணி வராது இல்லையா? அப்போ அது கேட்ட போய் கடைக்கு போய் அதுக்குரிய மளிகை சாமான் வாங்கி அதுக்குரிய பொருட்களை எல்லாம் வாங்கி அதுக்குடைய ஏற்ற காரியங்களை செய்தோம்னா சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நம்மளே சாப்பிட்டு நிம்மதி என்ன செய்யலாம்? இலை பறி தூங்க கடந்து போகலாம். ஆமே. அப்போ ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வழிமுறைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆசை என்னவாக இருக்கும்? அற்புதமாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். அந்த எல்லைக்குள்ள வராத பட்சத்தில் அந்த ஆசைகளும் விருப்பங்களும் விருப்பங்களாக இருக்கும், ஆசைகளாக இருக்கும். அது என்ன செய்யாது? நிறைவேறாமல் போகாது, நிறைவேற முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்? கொடுக்க விரும்புகிறேன். என்ன ஆசீர்வாதம்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புறா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், அதான புதுசு. இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒண்ணுக்கு பேர் என்னது? புதுசு இல்லையா? அப்ப ஏற்கனவே 10 முறை பயன்படுத்துறதுக்கு பேர் புதுசு அல்ல இல்லையா? அப்ப இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லையே, புதுசு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நாம் அறியாத,
நமக்கு தெரியாத, இல்ல மறைஞ்சிருக்கிற, இல்ல மறைக்கப்பட்டிருக்கிற, இல்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற, இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் பெறாத ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த மகிமையான ஆசீர்வாதம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தம். ஆமே. ஆனா நான் ஆயத்தம் இல்லாம கர்த்தர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? கர்த்தர் கொடுத்துட்டு போகவே முடியாது. இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15:5. ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உம்மால கூடுமானால் அவைகளை எண்ணு. பின்பவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா 12ஆம் அதிகாரத்துல ஒரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான். 12ஆம் அதிகாரத்துல ஒரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலையும் ஒரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல நீங்க 2-3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். 13ஆம் அதிகாரம் 14ல இருந்து நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான். ஆனா 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த 2 அதிகாரத்திலையும் கொடுக்கப்படாத ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தான் 15ஆம் அதிகாரத்துல அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி, இவ்வண்ணமா இவன் சந்ததி என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு டெமோவோட தேவன் என்ன செய்ய விரும்புறான்னா அவருக்கு காட்டி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் உனக்கு என்ன செய்ய விரும்புறேன், உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிச்சதை போல இதுவரைக்கும் நாம் பெறாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்பதனால தான் அந்த வார்த்தையை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தேவன் என்ன கொடுக்க மாட்டா? அது கேட்ட வார்த்தையை நமக்கு என்ன செய்ய மாட்டா? நமக்கு கொடுக்க மாட்டா. அப்ப கொடுக்கணும்ன்ற விருப்பத்தினாலதான் அந்த வார்த்தையை தேவன் என்ன செய்கிறான்னா நமக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? வெளியே கொண்டு வந்து நிறுத்தி இதுவரைக்கும் என்ன செய்யல, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. முதல்ல சொன்னாரு, இம்மட்டுமா எம்மட்டும் அடர்ந்து திரி, அதை எல்லாம் என்ன செய்யறேன் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா. நீ பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு என்ன செய்யறேன் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா. ஆனா வானத்தை அண்ணாந்து பார்த்து இது போல உன் சந்ததி என்ன செய்யும் இருக்கும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரைக்குமே ஆபிரகாமுக்கு தேவன் தரல. அன்றைக்கு தேவன் தருவதற்கான 3 காரணத்தை, அப்ப அந்த புதிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தர வேண்டுமானால் என்னிடம் காணப்பட வேண்டிய 3 காரியத்தை எனக்கு வேகமாக சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். இந்த 3 காரியம் நம்மிடம் இருக்குமானால் புதிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நாம் அறியணும். முதலாவது காரியம், என் சுய விருப்பத்தின்படி நான் செய்யக்கூடாது என்பது தேவ விருப்பம். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்க வேண்டுமானால், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பெற வேண்டுமானால், இதுவரைக்கும் பெறாத ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் என் சுய விருப்பத்தின்படி நான் என்ன செய்யக்கூடாது? நான் செயல்படக்கூடாது. ஏன் விருப்பத்தின்படி இல்லை, எனக்கு தோன்றுகிறபடி. ஏன்னா நமக்கு அநேக தோன்றும் இல்லையா? ஏன்னா நீதிமொழி அப்படிதான் சொல்றார். ஞானி என்ன சொல்றா? மனுஷனுக்கு தோன்றுகிற பணிகள் அநேகம், ஆனா அவரோ என்ன செய்ற காரியத்தை நிலைநிறுத்துகிறார். அவரே காரியத்தை என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி இல்லையா? அப்ப நம்முடைய எண்ணங்களில் அநேக எண்ணங்கள் தோன்றும், அநேக ஆசைகள் தோன்றும், அநேக விருப்பங்கள் தோன்றும், அநேக எதிர்பார்ப்புகள் தோன்றும், அநேக விதமான காரியம் என்ன இருக்கும் நமக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். பார்க்கறதெல்லாம் ஆசையா இருக்கும், கேட்கறதெல்லாம் ஆசையாக இருக்கும். அப்படி எல்லாமே நமக்கு அநேக ஆசைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தாலும், அநேக ஆசைகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அது பாவ சம்பந்தமானது அல்ல. மாறாக நியாயமான எதிர்பார்ப்பு, நீதியான தேவன் கொடுக்க விரும்புகிற அப்படிப்பட்ட நியாயமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் எனக்கு தோன்றுகிறது என்பதனால் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற விரும்புகிறேனா, இல்ல தேவன் கொடுக்க விரும்புகிறதினால் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு விரும்புகிறேன் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென்.
ஆமென். அப்ப நம்முடைய பார்வையிலும் நாம் ஒருவேளை பாவமான விருப்பங்களையோ பாவமான ஆசைகளையோ நாம் எதிர்பார்ப்பது மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 1% அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கதான் செய்யும் இல்லையா? 99% மேக்சிமம் பாவத்துக்குரிய, தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, தேவன் புறக்கணிக்கிற, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யவே மாட்டோம். மேக்சிமம் கேட்பது ரொம்ப அரிது. அதான் சொல்ல 99% அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த 1% கொஞ்சம் அப்படி இப்படி என்ன செய்யதான் செய்யும், கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. 12லே 1 இருந்துச்சுன்னா அப்ப இவ்வளவு 1 இருக்காதா? 12லே 1 இருந்துச்சு இல்லையா? 12லே 1 ஏசார் உயிரே போனா கூட பரவாயில்ல, எனக்கு என்னதான் வேணும், எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி, சரிப்பா அந்த காசை வச்சு என்ன பண்ண போற, அது தூக்கி போட போறதுக்கு காசு தேவையா? இந்த காசு என்ன செய்ய போற? யூதாசே 30 வெள்ளி காசு வாங்கின, சரி ஓகே, இதை வாங்கி என்ன பண்ண, கேயாசியாவது பரவாயில்ல, திராட்சை தோட்டம் வாங்குவானா, ஒலிவத்தோப்பு வாங்குவானா, ஆடு மாடு வாங்குவானா, வேலைக்காரி வாங்குவானா அப்படின்னு எலிசா சொல்றார் இல்லையா? என்னப்பா திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கு இதுவா காலம், அத்தி மரம் வாங்குறதுக்கு இது, தோட்டம் வாங்க இதுதான் காலம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த கேயாசியாவது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான் இல்லையா? யூதாசை கேட்பான், ஏப்பா யூதாஸ், இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கினல்ல, இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போறது இல்லை இல்லையா? என்ன பண்ண போற? எனக்கு பரிசு நிறைய காசு இருந்துட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? பரிசு நிறைய காசு ஆகிட்டே இருக்கணும். பரிசுல காசு இல்லைன்னா எனக்கு ஆகாது அப்படின்னு யூதாஸுக்கு, உங்களுக்கு இல்லை, யூதாஸுக்கு என்ன இருக்கணும்? பரிசை எப்போ திறந்தாலும் என்ன இருக்கணும்? காசு இருந்து பரவாயில்ல இருக்குது, பரவாயில்ல காசு இருக்குது. இந்த பேங்க்ல காசு கேஷ் எண்ணுவாங்க இல்லையா? அவங்க நைட்ல கூட என்ன பண்ணிடுவாங்க, அப்படி அவங்களே அறியாம அப்படி எண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பழக்கம் ஆயிடுச்சு, அப்படி எண்ணியே பழக்கம் நைட்டோட என்ன பண்ணிடுவாங்க, அப்படி எண்ணிடுவாங்க. அதை போல நமக்கு காசு வச்சே பழக்கம். காசு இருக்கா அப்படி எடுத்து பார்க்கணும் அடிக்கடி. ரைட் இருக்கு பரவாயில்ல, இருக்கு இல்லை அப்படின்னா கோவம் வந்துடும் இல்லையா? காசு வீட்டில் இல்லைன்னா உடனே கோவம் வந்துடும் இல்லையா? இவன் அவன் மேலே விழுறது, அந்தான விழுறது, இந்தான விழுறது, எரிபிரின்னு பேச, சண்டை வர, அப்படி பண்ண இப்படி பண்ண, ஆக மொத்தம் ஒரு சண்டை வரவழைச்சு அந்த காசு எப்படியா அந்த அப்பா இப்போதான் நமக்கு மனசு ஆறுதலாக இருக்கு அப்படின்ற ஒரு கூட்டம் இல்லையா? நீங்களாம் தங்கமான பிள்ளைங்க, உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா நீங்க பொருட்கள் மேல கண்ணு போச்சன்னா போச்சையா அந்த மாதிரி ஆளுங்க இல்லையா? ஐயோ பணத்து மேல தானே காசு போய், நம்ம அபிஷேகம் போயிட்டா என்ன பண்ற, நம்ம கிருபை போயிட்டா என்ன பண்ண, அதனால எனக்கு காசை விட எனக்கு எதுதான் முக்கியம்? அபிஷேகம் தான் முக்கியம், கிருபை தான் முக்கியம், வல்லமை தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ற கூட்டம் நீங்க இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, நான் உங்களை பத்தி நல்லா சொல்லி நிற்கிறேன். நீங்க இல்லைன்னு மாதிரி நீங்க அம்மனு உட்காந்தா பக்கத்தில் சொல்லுவாங்க, ஓஹோ இவங்க அப்படி இல்லை போல் இருக்கு அப்படின்னு பக்கத்தில் நினைச்சுக்குவாங்க. நீங்க ஆமான போது ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ இவங்களுக்கு அந்த பண ஆசையே இல்லை போல இருக்குது, அவர் 500 ரூபாய் கட்ட கையில் கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க போல் இருக்கு, 500 ரூபாய் கட்ட எதுக்கு, எனக்கு வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. ஆமா கொண்டா, தேவை கேட்க நேற்று தான் ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு தேவையை சந்திங்கப்பா, பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் ஆண்டவரே, போன மாசம் பீஸை பெண்டிங் இருக்கு, அவன் வேற அனுப்பினே இருக்கிறான், கொஞ்சம் தேவையை போன வாரம் தான் ஜெபம் பண்ண, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்க மூலமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறா, ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா அப்படின்னு நீங்க வாங்க மாட்டீங்க. ஒண்ணு வேண்டாம், கர்த்தர் எப்படி கொடுப்பாரோ அப்படிதான் கொடுப்பாரு, சும்மா உங்க எல்லாம் கொடுக்க மாட்டாரு, உங்க எல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுங்க. வேணான்ற அந்த மாதிரி கூட்டம் நாம இல்லையா? அப்பதான் சொன்னா ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா பக்கத்துல என்ன யோசிப்பாங்க, ஓஹோ இவனுக்கு என்ன இல்ல, பண ஆசை இல்ல அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்க கம்முனீங்கன்னா ஓஹோ இவனுக்கு இருக்க மாட்டேங்குது அதனாலதான் சொல்றாங்க அப்படின்னு பக்கத்துல நினைச்சுக்குவாங்க. அதனால அப்படி ஆமைன்னு சொல்லிடுங்க. அப்பப்போ ஆமேன் ஆமே அல்லேலூயான்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ஓ இவனுக்கு இல்லைன்ற மாதிரி மனசு தோண்டிடும். அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி தேவன் என்ன செய்ய விரும்புறா, அப்படி தேவன் கொடுக்கவா. அப்படி கையாசாது பரவாயில்ல, இவங்கிட்ட என்ன காசு 30 வெள்ளிக்காசு வாங்கி என்ன பயன்படுத்த வர, சாப்பிட போறியா இல்ல, எதுக்கு உதவச்சு, உனக்கும் உதவல, ஆலயத்துக்கும் உதவல, குடும்பத்துக்கும் உதவல, எதுக்கு உதவச்சு, கல்லறை தோட்டம் வாங்க உதவச்சு. அது யார, புறஜாதி ஜனங்களை கல்லறை தோட்டம் வாங்குறதுக்கு இல்லையா? அப்ப யாரையோ அடக்கம் பண்றதுக்கு நீ ஏன்பா இவ்வளவு அடிச்சுக்கிற, யாரையும் அடக்கம் பண்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு அடிச்சுக்கிற, அது யாராவது இங்க அடக்கம் பண்ணா கூட பரவாயில்ல இல்லையா? தேவனை அறியாத ஜனங்களை அடக்கம் பண்றது நீ ஏன் இவ்வளவு பாடுபட்டுக்கிற, இவ்வளவு ஏன் போராடிக்கிற, இவ்வளவு ஏன் பிரயாசம் எடுத்துக்கிற அப்படின்னு கர்த்தர் கேட்பார் இல்லையா? அப்ப நமக்கு புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, எனக்கு ஆசைகள் அநேகம் இருக்கலாம், அநேக ஆசைகள் எனக்கு வரலாம்,
அநேக ஆசை என்னை போட்டு நெருக்கலாம், அநேக விருப்பங்கள் எனக்கு தோணலாம். ஆனா ஒரு புதிய ஆஸ்வாதம் பெற விரும்புகிறவன் எதை தவிர்க்க வேண்டும்? எனக்கு சுயமாய் வருகிற ஆசைகள், சுயமா வருகிற விருப்பங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? தள்ளி விடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தள்ளி விட வேண்டிய காரியத்தை நான் தள்ளி விடாத பட்சத்தில் ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு புதிய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த புதிய ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு சுயமாய் தோன்றுகிற விருப்பம், எனக்காய் தோன்றுகிற எண்ணங்கள், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு, அவைகள் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ஆண்டவர் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னு சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்வதற்கும் ஆர்வமுள்ள நபராய் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் என்ன கொடுக்க முடியும்? ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இதுவெல்லாம் சொன்னது கூட பரவாயில்ல. தன்னுடைய தேவைகளை என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு சொல்றார் இல்லையா? தன்னுடைய தேவைகளை, தன் நிலைமைகளை ஆண்டவருக்கு சொல்றார். ஆனா அடுத்த வார்த்தை தான் கொஞ்சம் ஆபத்தான வார்த்தை. வாசிக்கலாம். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்ப என்னது? எனக்கு இத்தனை வயசு ஆகி போச்சு, நீங்க என்ன செய்யறத போல காணோம், எனக்கு நீங்க சொன்னதை ஒண்ணு கொடுக்கிற மாதிரியும் எனக்கு ஒன்றும் தெரியல, நானும் எதிர்பார்த்து போயிட்டேன், ஒன்றும் தர்ற மாதிரி தெரியல. அதனால எனக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, எங்க வீட்டில் என் கூடவே இருக்கிறான், நான் நல்ல நம்பிக்கைக்கு உரியவன். அவன் யாரு? இந்த எலியேசர் இருக்கிறானே, இவன் யாரு? நான் முழுசா அவனை என்ன செய்யலாம்? எல்லாவற்றையிலும் அவனை முழுசன என்ன செய்யலாம்? நம்பலாம் அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை பார்த்து ஒரு எஜமான் சொல்றார் இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை உங்க வீட்டில் எல்லாவற்றிலும் நம்புவாங்களா? சொல்லுங்க, அவளை கேளுங்க என்ன சொல்றேன்னு. கேட்ட முகத்தை கொஞ்சம் பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். கேட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எனக்கு முகத்தை பார்த்தா தான் கிளீனா தெரியும். ஏன்னா அந்த சூழ்நிலை என்ன நினைக்கிறாங்கன்னு அகத்தின் அழகு தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்க கொஞ்சம் அப்படி உன்னிப்பா கவனிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்லையே, இன்னைக்கு ஏதோ முகத்து ஒரு மாதிரியா இருக்கு, அப்போ இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஏதோ வீட்டுல வேலை காட்டிட்டு வந்து அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, நமக்கு அநேக ஆசைகள் வருது, அநேக ஆசைகள் வருது. எல்லா மனுஷனுக்கும் வரும் ஆசை. வருமா? ஆசையே வரனவன் ஒன்று ஹோமாசையில் போய் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? பைத்தியக்காரன் கூட ஒரு ஆசை. என்ன ஆசை? அவன் பாட்டுக்கு போகணும், அவன் பாட்டுக்கு வரணும். யாருக்கு? அவனுக்கு ஆசை. ஆமா தானா? பைத்தியக்காரன் கூட ஆசை இருக்கு. என்ன ஆசை? அவன் வாக்கல. பக்கத்துல கேளுங்க, பைத்தியக்காரனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. என்ன மாதிரி ஆசை? அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான். அவனை யாரும் கேட்கவும் முடியாது இல்லையா? பக்கத்துல உங்களை கேட்க முடியுமா? உங்களை கேட்க முடியும்னா பரவாயில்ல, ஓகே, நீங்க அதோட ஒரு ஸ்டெப் மேல தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல என்ன செய்ய முடியாது? எங்க தான் போயிருந்தீங்க காலில இருந்து எங்கேயோ போறேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க உங்களுக்கு. எங்க தான் போனீங்க காலில இருந்து, நானும் தேடி பார்க்கறேன், என்ன செய்வே இல்லை, ஆளே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? பிள்ளைங்களை கூட நீங்க என்ன செய்ய முடியாது. அப்படி கேட்ட அப்படியே ஒரு அப்படி திருப்பதுங்க, ஒரு முறைக்கிறதுங்க, ஒரு திருப்பது ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? அப்புறம் அதுக்கு ஒரு பயம், ஐயோ திடீர்னு ஏதாவது பண்ணிட்டேன், என்ன பண்ண? எனக்கு ஒரு ஆசை, துன்பத்துக்கு வாழாத புள்ள துக்கத்துக்கு வாழ போதா? அப்படி எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? துன்பத்துல வாழாத அதை தும்மல்ல அது புள்ள என்ன செய்யல, தும்பும்போது என்ன போயிடுச்சான்? புள்ள தும்பும்போது என்ன போயிடுச்சான்? திடீர்னு செத்து போச்சான். எந்த புள்ள? தும்பல் வரும்போதே புள்ள நீடிக்கலன்னா இது துக்கம் வரும்போது நீடிக்குமா? இல்லையா? ஆனா தும்முலுக்கே வராத புள்ள துக்கத்துக்கு நீடிக்க போது, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா? புரியல. போ சரி விட்டுருங்க. அதுக்கு மேலே டீப்பாக போனால் சங்கடம் ஆகிடும். விட்டுடலாம், அது பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. அது என்ன, அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப போட்டு படியாதீங்க, இருக்கிற கொசுமலே காணாத போயிடும். அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிக்காத, விட்டுடுங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னது? அப்போ புதிய ஆசீர்வாதம் வேணா, நமக்கு ஆசைகள் அநேகம் இருக்குது, நம்ம விருப்பங்கள் அநேகம் இருக்குது. இவரும் சொல்றார், ஐயா எவ்வளோ கொடுக்குறீங்க, ஆனா இதை நீங்க கொடுக்கல, அதனால நான் ஒண்ணு செய்யறேன், எனக்கு தோணுது இவனை என்ன செய்யலாம், நான் எல்லா விதத்திலையும் நம்பலாம், எல்லா விதத்திலையும். அதாவது என் பீரோ சாவியை இவங்கிட்ட என்ன செய்யலாம், நம்பி கொடுக்கலாம் இல்லையா? என் பீரோல என்ன இருக்கு? நம்ம பீரோல ஒண்ணு இல்லை, அது வேற விஷயம் இல்லையா? ஆனா இவங்கிட்ட என்ன இருக்கு? இப்ப இந்த ஆபிரகாமுடைய பீரோல என்ன இருக்கு? 10 ஒட்டகத்துல மேல ஏத்துற அளவுக்கு தங்கம் இருக்கு இல்லையா? வெள்ளி இருக்குது, காசு இருக்குது, என்னென்னமோ இருக்குது இல்லையா?
எத்தனை பிள்ளைங்க கேட்ட நம்ம வீட்டு பிள்ளைங்க கேட்ட பீரோ சாவி நம்பி கொடுக்கலாம். நம்ம வீட்டு பிள்ளைங்க கேட்ட எத்தனை பிள்ளைங்க கேட்ட நம்ம பீரோ சாவிய வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் வீட்டுல, அதாவது என்னன்னு தெரியாம பிள்ளைகளுக்கு ஏதோ அப்படி கொடுத்துட்டு அந்த காசை அப்படி போட்டுட்டு, அப்ப நம்ம எண்ணாத மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியணும் எது காசை அப்பா எண்ணி கட்ட அப்படி வச்சா அப்படி பிரம்ம தான் ஏதோ எண்ணி இருப்பாங்க போல் இருக்க. அதுலயும் உருவரம் இருக்கிற அது வேற விஷயம். எதுல எண்ணி வச்சாலே அவன் என்ன பண்ணிடுவான், ஒன்னு உருவிடுவான், அது வேற விஷயம். ஆனா நம்மளால என்ன அப்படி கொஞ்சம் அப்படி கடைசி விட்டுட்டு இருந்தா சரி என்னதான் பண்றாங்க பிள்ளைங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி என் பிள்ளை கட்ட எத்தனை லட்சத்தை பீரோட வச்சுட்டு பீரோ சபை கையில கொடுத்த கூட அட காசு அது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு என் பிள்ளை என்ன செஞ்சிடும் அப்படி போட்டு அதுக்கு மேல ஒன்று சட்டை பண்ணிக்காது அப்படின்னு. அப்ப பாக்குறான் அப்பா வராங்களா அம்மா வராங்களா அப்படின்னு உள்ள கேமரா இன்னும் பெஸ்டா நமக்கு இல்லையா? கேமரா தான் இன்னும் நமக்கு சிசிடிவி கேமரா தான் இன்னும் பெஸ்ட் தானே. வெளியில இருக்கிற உள்ள ஈஸியா கண்டுபிடிச்சு அப்படி கேமரா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடலாம், அப்படி 2 இழுத்து என்ன பண்ணிடலாம் உள்ள வச்சிடலாம். அப்படி தங்கமான பிள்ளைகளும் இருக்குது இல்லையா? அதெல்லாம் அருமையான தங்கமான பிள்ளைங்க. எந்த பிள்ளைங்க என்ன கட்டில எண்ணி வச்சாலும் 1க்கு 3 மேல 1 இழுத்து சொருகிற பிள்ளைங்க தங்கமான. இந்த பிள்ளைங்க என்ன போனா கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காது. அவ்வளவு அருமையான பிள்ளைகள் இல்லையா? ஆனா ஆபிரகாம் சொல்றார், ஐயா என் வேலைக்காரன் தான் அவன், என் பிள்ளை கிடையாது. என் வேலைக்காரன் தான் அவன், ஆனா என் பிள்ளை கூட அப்படி இருக்க மாட்டான். என் பிள்ளை கூட அப்படி இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒன்னு சொன்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன செய்யறான், ஒரு வேலைக்காரன் செய்யறான். யாரோ சொல்றாங்க அவன் வேலைக்காரன் அதனால செய்யறான், நான் புள்ள நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்கறான் இல்லையா? வேலைக்காரன் அவன் வேலைக்காரன் பரவாயில்ல செய்வான், நான் வேலைக்காரன் என்ன, நான் யாரு, நான் புள்ள நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கறான். சரி இருக்கட்டும் அப்படி சொல்றது இருக்குது. ஆனா ஆபிரகாம் சொல்லி இவ்வளவு பெரிய அருமையான பிள்ளைய நான் பெத்தா கூட இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு வருமானு சொல்ல முடியாது. அதனால ஒண்ணு செய்யறேன், என்ன பண்றேன், இந்த பிள்ளைய ஏன்னா என் பிள்ளையாக நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்க மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு பர்மிஷன் மட்டும் சரிப்பான்னு சொல்லிடுங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஜோம் பண்ணவே மாட்டேன். என்னன்னு எனக்கு கொடுங்க என்னது என்ன எனக்கு பிள்ளை கொடுங்க அப்படி என்ன செய்யவே மாட்டேன். இப்ப என்ன இல்ல, பிள்ளை இல்ல இல்லையா? இப்ப ஆபிரகாமுக்கு இல்ல என்ன புரியுதா சொல்றது? ஆபிரகாமுக்கு இல்ல என்ன சொல்லையா, பிள்ளை இல்ல என்னது பிள்ளை இல்லையா? அப்ப இல்ல பிள்ளை, அப்ப இனிமே என்ன செய்யவே மாட்டேன், எனக்கு கொடுங்கன்னா கேட்கவே மாட்டேன், ஊன்னு மட்டும் சொல்லிடுங்க இல்லையா? சைலண்டா கூட இருங்க, நான் மௌன சம்மதத்துக்கு அறிகுறி என்ன செஞ்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு போய் இப்ப யார்கிட்ட கேட்கறேன்னா தான் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றார். யாரு? ஆபிரகாம் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாம் உனக்கு விருப்பங்கள் அநேகம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லல, ஆனா அந்த விருப்பம் என்னை சார்ந்ததா, அந்த விருப்பம் என்னை திருப்திப்படுத்தக்கூடியதா, அந்த விருப்பம் எனக்கு ஏற்றதா, அந்த விருப்பத்தை தான் நானும் விருப்பமா கொண்டிருக்கிறேனா என்பதை நீ என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கிட்டேன்னா உன் விருப்பம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நிறைவேற்றிடலாம். ஆனா நான் என்ன செய்ய விரும்புறேன், ஏற்கனவே பல வருஷமா பார்த்த ஒன்ன உனக்கு நான் கொடுக்க விரும்பல. ஏற்கனவே யாருக்க தீர்க்கதரிசனமா சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்க, ஷார்ப்பா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நீ பல வருஷமா பார்த்து நிற்கிற ஒன்ன உனக்கு நான் கொடுக்க விரும்பல. திரும்ப சொல்றேன், ஏற்கனவே நீ பல வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கிற இல்லையா? பின்னடிக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா? என்ன ஒன்று கேட்குற ஒன்றும் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லையே, அப்படியே சைலண்டாக உட்காந்துக்கிறீங்களே, கவனிக்கிறீங்களா? சரி, கவனிச்சா தோத்துறோம் தான், ஆனால் கவனிக்க வேற மாதிரி தான் ரொம்ப ஆபத்து. அப்போ ஆபிரகாம் சொல்கிறேன் என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன செய்யணும் ஆபிரகாம், நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தான் புதுசு இல்லையா? இதுவரைக்குமே என்ன செய்யல, அதை நீ பார்க்கவே இல்லை, இதுவரைக்கும் நீ அதை இதுவரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லை இல்லையா? சரி, இங்க யாராவது சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வெளிநாட்டு டாலர் அதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு காட்ட எப்படி இருக்கும், நான் பார்க்கவே இல்லை, அதை காட்ட ஓ இதுதான் டாலரா அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அதுதான் பார்க்கலாம் இல்லையா?
என்கிட்ட ஒரு நோட்டு வச்சிருக்கிறேன், வெளிநாட்டு நோட்டு, யாராவது பார்க்கறதுக்கு வச்சிருக்கிறேன், சரியா? இப்போ அதை கூட நம்ம கொடுத்தவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவீங்க? இது என்ன பேப்பர் அப்படி தூக்கி போட்டுருவீங்க இல்லையா? என்கிட்ட அப்படிதான் தூக்கி போட்டு இது அப்படின்னு தூக்கி போட்டேன். அவன் சொன்னா இது என்ன காசுன்னு தெரியுமா, இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியுமா? சரி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது என்ன மாத்தவா முடிய போகுது? டீ கடையில் கொடுத்து டீ என்ன குடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? உள்ள வச்சிருக்கிறேன், எடுக்க முடியாது. அப்படி இருக்குது. அப்ப வெளிநாட்டு காசு இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்படி கடவுள் இதுதானா, அது இவ்வளவு, அது இதுல இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ஏற்கனவே ஒரு 10 ரூபாய் நோட் எடுத்து இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படி பார்ப்பீங்க இல்லையா? அப்படி பார்த்துட்டு அப்படியே இது பெரிய அதிசயம் மாதிரி சொல்றாரு பாரு இல்லையா? இந்த 10 ரூபாய் நேற்று எங்க அப்பா நோட்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், தெரியாத எடுத்துட்டு போனேன், இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்னா அப்படி நம்ம ஏளனமா பார்ப்பாங்க இல்லையா? எதை காட்டினா? 10 ரூபாயை காட்டினா. அதே காசை வேற மாதிரி காட்ட என்ன செய்வாங்க? ஓ அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது நான் ஆபிரகாமுக்கு தான் சொல்றேன்னு நீங்க நினைச்ச கூடாது. ஆனா ஆபிரகாம தான் சொல்றேன், சரியா? நான் யாரை தான் சொல்றேன்? ஆபிரகாம தான் சொல்றேன். ஆனா நீங்க நினைச்ச கூடாது, ஆபிரகாம தான் சொல்றான்னு என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க நினைச்சு கம்மன் அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அப்ப யாரை தான் சொல்றேன்? அக்மாஸ் 100% உங்களை தான் சொல்றேன், சரியா? அது வேற யாரும் சொல்ல, உங்களை தான் சொல்றேன். நீங்க அது அப்படியே ஆபிரகாம் சொல்றாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு அது ஆபிரகாம் சொல்றாரு நமக்கு இல்ல அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனா ஆபிரகாம தான் சொல்றான், சரியா? அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் உனக்கு நான் என்ன விரும்புறேன்னா, இது வரைக்குமே நீ என்ன செய்யாத, பார்க்காத ஒன்னதான் நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்ன யோசிக்கிறன்னா, பல வருஷமா பார்த்து, பல வருஷமா பேசி, பல வருஷமா வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கிறான் பாரு, அவன் தான் வேணும்னு கேட்கிற. எனக்கு அது கொஞ்சம் கூட என்ன செய்யல. என் பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும் விரும்புறேன், புதுசா கொடுக்கணும் விரும்புறேன் இல்லையா? என் பிள்ளைக்கு எப்படி கொடுக்க விரும்புறேன், புதுசா கொடுக்கணும் விரும்புறேன் இல்லையா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? நம்ம வீட்டில் நேற்றுக்கு முன்ன நாள் செஞ்ச சாப்பாடு வெளியே இருக்கு. இப்போ காலையில இப்ப சுட சுட வடிச்ச சாதமும் இருக்குது. எத்தனை அன்பார்ந்த பாசமுள்ள தாய்மார்கள் உங்க பிள்ளைகளுக்கு நேற்றுக்கு முன்ன நாள் செஞ்ச சோறையும் ரசத்தையும் ஊத்தி கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதுக்கு பார்த்தா அம்மா இல்லையா? இல்லைன்னா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அப்படி கொடுத்தா என்னது, அதெல்லாம் சும்மா இல்லையா? அப்ப அம்மா நினைப்பாங்க, என் பிள்ளை பழச நான் கூட என்ன செய்யறேன், ஏய் பழச நீ சாப்பிடு, புதுசா நான் சாப்பிட்றேன் அப்படி எந்த அம்மாவா சொல்லுவாங்களா? கட்டாயமா சொல்ல மாட்டாங்க. அது நிச்சயமா யாரா இருக்க மாட்டாங்க. அது அம்மாவா இருக்காது, இல்லைன்னா அதெல்லாம் சும்மாவா தான் இருக்குமே, அம்மாவா இருக்காங்க. அப்படி ஒரு அம்மாவுக்கு இருக்குது இல்லையா? அப்ப ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்க அம்மா இல்லையா கொஞ்சம் வித்தியாசமா பேச வச்சையா, போட சனின அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா? யாரு? ஆபிரகாம பார்த்து அவங்க அம்மா சொல்றாங்க அப்படி நீங்க நினைச்ச கூடாது. அப்படி ஆபிரகாம் தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்லுவாங்க உங்க அம்மா இல்லையா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வரைக்குமே நீ பார்க்காத, நீ பேசாத, இப்படிதான் இருக்குன்னு கூட நினைக்காத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு நான் கொடுக்கணும்னு என் ஆசை. ஆனா நீ என்ன ஆசைப்படுற? பழசு இல்லையா? நம்ம வீட்டிலேயே அது கிடக்குது, நம்ம வீட்டிலேயே அது கிடக்குது, ரொம்ப நாளா பேசிட்டு கிடக்குது இல்லையா? நீங்க ஒரு மாதிரி ஆகாதீங்க, அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப நான் உங்களை தான் சொல்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அது சங்கடமா இருக்கு. நீங்க அப்படி நினைக்க கூடாது. யாரதான் பேசுறேன், இப்ப யாரதான் பேசுறேன் அப்படி நீங்க நினைச்சுக்கணும். ஆனா நீங்க ஏதோ உங்களையே சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நான் நினைக்கிறேன்னா, நீ பார்க்காம நீ பேசாம அப்படி பேசி பேசி போய் சண்டையெல்லாம் வந்துச்சு பாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காம இருக்கிற ஒன்னதான் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஆனா நீ என்ன ஆசைப்படுறன்னா, பல வருஷமா பார்த்து, பல வருஷமா பேசி, பல வருஷமா சண்டை போட்டு, ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கும், ஆனா முடிக்கும் போது சண்டை போட்டு தான் போன வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி சண்டை போட்டு போன வைக்கிறது, இந்த மாதிரி ஆளுதான் வேணும் அப்படின்னு நீ கேட்கிற இல்லையா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வரைக்குமே நீ பார்க்காதது, இது வரைக்குமே நீ ஒரு வார்த்தை கூட பேசாதது, இது வரைக்குமே உனக்கு எதுவுமே நடக்காதது, இப்படி ஒண்ணு இப்படி இருக்குமா அப்படின்னு கூட உனக்கு தெரியாத அளவுக்கா இருக்கிற ஒரு புது ஆசீர்வாதத்தை தான் நான் என்ன செய்ய விரும்புறேன், உனக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். ஆனா நீ என்ன விரும்புற? பழச விரும்புற இல்லையா? என்ன விரும்புற? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சொல்லல, ஆபிரகாம் சொல்றாரு அப்படின்னு நீ நினைச்சுக்காதீங்க.
சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணாதீங்க. நீங்க நினைச்சுக்க உங்களை தான் சொல்றாரு, கவனமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன விரும்புற? பழசுதான் எனக்கு வேணும், பழசுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற. ஆனா அவர் சொல்றாரு, நீ பழச கேட்டா கூட நான் கொடுக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்றார் இல்லையா? நானே எடுத்துக்குவேன், அதுக்கு மேல உன் விருப்பம். நான் என் விருப்பம் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு இல்லையா? நீ என்ன கேட்கிற? பழசா கேட்கிற இல்லையா? ஆனா நான் என்ன செய்ய விரும்புறேன்? புதுசா கொடுக்கணும் விரும்புறேன் இல்லையா? ஆமாவா? போன கூட அப்படிதான் விரும்புறீங்க. அவளுக்கு கொடுத்த போன எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க இல்லையா? புதுசா வேணும் விரும்புறீங்க. நாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி விரும்புறோம். எல்லாமே இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புற. எல்லாத்தையும் புதுசு புதுசா விரும்புற. அப்ப இது மட்டும் என் பழச விரும்புற. புரியல? இப்ப எல்லாத்தையும் என்ன செய்யற? இப்போ ஒரு ஆள் ட்ரெஸ்ஸை போட்டு அடுத்த ஆள் கொடுத்தா எனக்கு என் பழச கொடுக்குற அப்படின்னு கேட்குற இல்லையா? ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு மீதி கொடுத்தா எனக்கு அவ சாப்பிட சொல்லி கொடுக்குற அப்படின்ற. நைட்டு சாதத்தை காலைல வச்சுன்னு கொடுத்தா எனக்கு பழசா வேணாம் அப்படின்ற. சரி ரைட்டு. எல்லாமே எப்படி கேட்குற? புதுசு புதுசா கேட்குற இல்லையா? ஆனா இது மட்டும் ஏன் பழச கேட்குற? புரியல? புரியுது, எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு புரியல. புரியுது தானே? எல்லாமே புதுசு புதுசா கேட்கிற இல்லையா? எல்லாமே புதுசு புதுசா கேட்கிற. பசங்க நீங்களாம் பாருங்க, புது பைக் வந்தா அதை தான் வேணும்ன்றான் இல்லையா? புது செல் வந்தா அதை தான் வேணும்ன்றாங்க. புதுசா ஒன்று வந்தா அந்த டிசைன் வந்தா கூட அதுதான் வேணும்ன்றாங்க. ஒரு வித்தியாசமா வச்சா அதுதான் வேணும்ன்றாங்க. எல்லாம் புதுசு புதுசா கேட்கிற. ரைட்டு, ஓகே. அதே போல இதுவும் புதுசா கேட்டேன்னா ஓகே தான் இல்லையா? ஆனா எல்லாம் புதுசா கேட்கிற, இது மட்டும் பழச கேட்கிறியே. இதுன்றது எது? இதுதான் அது இல்லையா? இதுதான் அது இல்லையா? அது இது எது? அதுதான் இது இல்லையா? இதுதான் அது. புரிஞ்சுக்கும். ஷார்ப்பாக புரிஞ்சுக்கும். என்ன மாதிரி ஆளுங்களை சரியான செய்யாது. அது சரியா வழங்க. சரி பரவாயில்ல, உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஷார்ப்பா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நான் நினைக்கிறேன்னா புதுசா கொடுக்கணும், ஒரு புது ஆஸ்வத்தை வாங்கிக்கப்போ, ஒரு புது ஆஸ்வத்தை கேளுப்பா அப்படின்னு நான் நினைச்சா போயும் வீட்டுல பல வருஷமா பேசின்னு கிடக்கிறேன். யாரோட? எலியேசரோட. நான் ஆபிரகாமா சொல்றேன். இப்ப நான் ஆபிரகாமா சொல்றேன். சரியா? எலியேசர் என்ன செய்யறேன்? இப்ப பல வருஷமா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? பேசிட்டு இருக்கிற. பல வருஷமா பேசுறார் இல்லையா? இப்ப நீ நினைக்கிறனா? நான் நினைக்கிறேன், இது வரைக்குமே ஒரு முறை கூட ஒரு ஆளோட பேசாத ஒரு ஆளை உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இது யார் சொல்றாரு? ஆண்டவர். யாருக்கு சொல்றாரு? அப்படி நினைச்ச கூடாது. திரும்பவும் அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி ஆபிரகாம் தான சொல்றாரு அப்படி நினைக்கிறேன். இல்ல, ஒரு முறை கூட நீ பேசிருக்க கூடாது, ஒரு முறை கூட நீ பார்த்திருக்க கூடாது. இப்பதான் புதுசா பார்த்து புதுசா பேசுற மாதிரி ஒரு ஆளை நான் உனக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். ஆனா நீ என்ன கேட்கிற? ஏற்கனவே பேசி சண்டை போட்டு போன வைக்கிறாங்க பாரு. போன பேசும்போது எடுக்கும்போது சந்தோஷமா எடுப்பாங்க இல்லையா? ஆனா வைக்கும் போது சண்டையில வெய் போன அப்படின்னு வைப்பாங்க பாத்தியா? மூணாவது என்னடா திடீர்னு இந்த புள்ள வெயின்னுது என்னடா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அப்படி உள்ளே இருந்தா கூட அந்த வெயின்றத அவ்வளவு கோமா வைக்க சொல்லுவாங்கல்ல. புரியலீங்களா? இல்ல பின்னாடி ஒன்னு கேட்கலையா? இல்ல கேட்கற மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷனா இருங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அப்புறம் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி உட்காந்தா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் வேற அப்படின்ற மாதிரி நீங்க உட்காரக்கூடாது. என்ன சொல்லணும்? அப்படி பேசுறத கேட்கற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். ஆமா சரி அப்படின்னு என்ன செய்யணும் பார்க்கணும். அது ஏதோ சொல்றாங்க அப்படின்னு தலைகளை கொஞ்சம் இப்படி ஆட்டாங்க. நான் என்ன செய்வேன்? சரி ஏதோ உயிர் உள்ள இருக்குது அப்படின்னு நான் என்ன செய்வேன்? அப்படி யோசிப்பேன். நீங்க இப்படியே உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு டவுட் ஆயிடும் திடீர்னு, அப்புறம் ரொம்ப போயிடும். அப்படி ஆகாதீங்க. அப்படி கொஞ்சம் ஃப்ரீ என்ன பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படி சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு முறை கூட பேசாத, ஒரு முறை கூட பார்க்காத, ஒரு முறை கூட பழகாத, ஒரு முறை கூட சண்டை போடாத ஒரு புது ஆளை நான் உனக்கு என்ன செய்ய விரும்புறேன்? நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன் இல்லையா? இப்ப இது வரைக்கும் ஈசாக்கு கூட ஆபிரகாம் பேசினாரா? இல்ல. பார்த்தாரா? இல்ல. சண்டை போட்டாரா? இல்ல. இல்லையா? அப்ப இது வரைக்கும் ஒண்ணுமே ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு சம்மதமே இல்ல. ஒரு முறை கூட
பார்க்கல, ஒரு முறை கூட பேசல, ஒண்ணுமே. ஈசாக்குன்னா ஒருத்தன் இப்படிதான் இருப்பான கூட யாருக்கு தெரியாது, ஆபிரகாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் என்ன செய்ய விரும்புறேன், உனக்கு கொடுக்க விரும்புறேன். ஆனா நீ போயும் இந்த பழசுலே இருக்க விரும்புறியப்பா ஆபிரகாம் அப்படின்னு. இப்ப யார கேட்கிறார் ஆண்டவர்? அதனால இப்படி லாஜிக்கா சொல்றார். என்னது? அதெல்லாம் வேணாம், நான் உனக்கு என்ன கொடுக்க விரும்புறேன், புதுசா கொடுக்க விரும்புறேன். அப்ப 3 வசனம் படிக்க, 3 வசனம் படிக்க. பின்ன ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சன்னானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. அப்படின்னா இந்த எலியேசர் இவங்க வீட்டில் தான் பிறந்திருக்கான் போல இருக்கு இல்லையா? இந்த வீட்டில் வந்த பிறகுதான் இந்த வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, என் வீட்டில் பிறந்த இந்த வேலைக்கான சுதந்திர வேலை இருக்கட்டுமே அப்படின்றார் இல்லையா? அப்ப இந்த ஈசாக்க, இந்த எலியேசரை ஆபிரகாம் பலமுறை தொட்டிருக்கிறாரு, பலமுறை பேசியிருக்கிறாரு, பலமுறை சண்டை போட்டிருக்கிறாரு, பலமுறை அடிச்சிருப்பாரு இல்லையா? பலமுறை வித்தியாசமா கூட திட்டி இருப்பாரு. ஆனா இததான் அப்ப யார் கேட்கிறாரு? ஆபிரகாம் கேட்கிறார் இல்லை? எதை தான் கேட்கிறாரு? சண்டை போட்டு, அடிபட்டு, உதப்பட்டு, திட்டு வாங்கி, பேசி வாங்கி, இவன் அவளை திட்ட, அவர் இவரை திட்ட, இப்படி பலமுறை திட்டு வாங்கி, பேசி வாங்கி, ஏசி வாங்கி, அப்படி பலமுறை வேணாம், என் வீட்டை விட போட வெளியே அப்படின்னு சொல்ற மாதிரி கூட சண்டை போடுற அளவுக்கு சண்டை போட்ட எலியேசர் தான் வேணும்னு உன் விருப்பம்னா அது ஏன் விருப்பம் இல்லை. யாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றது, அது ஏன் விருப்பம் இல்ல. அப்ப ஏன் விருப்பம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பார்க்காத ஒண்ண, இதுவரைக்கும் நீ பேசாத ஒண்ண, இதுவரைக்கும் இப்படிதான் இருக்குன்னு கூட யோசிக்காத, கற்பனை பண்ணாத, உன் கற்பனைக்கு எட்டாத ஒன்னதான் நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். உன் கற்பனைக்கு கூட ஈசாக்க பத்தி என்ன யோசிச்சிருப்பாரு? இந்த ஈசாக்கு கருப்பா இருப்பானா, இந்த ஈசாக்கு வெள்ளையா இருப்பானா, இந்த ஈசாக்கு ரோஸா இருப்பானா, இந்த ஈசாக்கு முடி நீளமா இருக்குமா, இந்த ஈசாக்கு முடி சொட்டையா இருக்குமா, அப்படின்னெல்லாம் ஆபிரகாம் கற்பனை பண்ணியிருப்பாரா? இல்ல இல்லையா? எப்படி இருந்திருப்பான்? எப்படியோ இருக்கான். சரி, ஏதோ ஒன்று முதல்ல என்ன செஞ்சா போதும், ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு இவர் நினைச்சிருக்கிறார். இல்ல இல்ல, நான் எப்படிதான் கொடுக்க உனக்கு, எப்படிதான் கொடுப்ப உனக்கு, புதுசாதான் உனக்கு நான் கொடுக்க விரும்புறேன், புதுசாதான் கொடுக்க நான் விரும்புறேன். அதையே மீறி பழசாதான் வேணும்னு கேட்டேன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப யார சொல்றாங்க, நீ கொடுக்கலனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. யார நீ கொடுக்கலனா? வீட்டில் பார்க்குறாங்க, சாப்பிடுறாங்க, தம்பி சாப்பிடுறாங்க, இல்லை வேணும் எனக்கு வேணும், இல்லை கொடுக்க மாட்டேன், நானே பிடிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கினா ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் பாப்பா திரும்ப நாளைக்கு வெய்யன்னு போவல்ல, ஐயோ ஆண்டவரே, ஐயோ எசப்பா 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 அப்படின்னு போவல்ல, அப்படி பாரு, என்னப்பா ரொம்ப சத்தம் போட, என்னப்பா அப்படின்னு கேட்பா, இதோ உதைக்கிறாளே அப்படின்னு, சரி உதைக்கிறாளே அப்படின்னு சொல்லுவா இல்லையா? என்ன பண்ணுவா? உதைக்கிறாளே அப்படின்னுவா இல்லையா? இதுக்கு தான் நான் அப்ப வேணான்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் அப்பயே தான் சொன்னேன், ஏது வேணாப்பா, இது முன்னாடி போனா கடிக்க, பின்னாடி வந்தா உதைக்கிண்டா, இது வேணாம் அப்படின்னு சொன்னதானே. இல்ல நீ கொடுக்கலனாலும் நான் எடுத்துக்கவே. இப்ப நான் என்ன பண்ண, முன்னாடி போனா கடி வாங்க, பின்னாடி வந்தா அவ்வளவுதான், விட்டு போயிடுவார், ஒண்ணு பண்ணவே மாட்டார் இல்லையா? ஆனா தேவன் விருப்பம் என்ன, இதுவரைக்கும் பெறாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் உனக்கு என்ன செய்ய விரும்புறேன், கொடுக்க விரும்புறேன். அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும்னா ஒன்ன தூக்கி வெளியே போடு. என்ன வெளியே போடு? உன் சுய விருப்பத்தின்படி உனக்காவன்னு தோணுது பாரு. இந்த ஐடியா சாரால கொடுத்ததும் இல்ல, இந்த ஐடியா ஆண்டவர் கொடுத்ததும் இல்ல, இந்த ஐடியா வேற யாரு கொடுத்ததும் இல்ல, யாருக்கா தோணிடுச்சு. அப்போ யாருக்குமே தோணாத ஒரு ஐடியா உனக்கு தோணி இருக்குது இல்லையா? அதை தூக்கி வெளியே போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. புரியல? யாருக்குமே தோணாத ஒண்ணு உனக்கு தோணி இருக்குது, அதை தூக்கி வெளியே போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? யாருக்குமே இந்த எலியேசரை தத்தெடுத்துக்கலான்னு யாருக்குமே, இப்ப சாராளுக்கு தோணி இருக்கணும் தானே, தோணி இருக்கணுமா? தோணி இருக்கணும். இப்பதான் கொஞ்சம் மெல்கிசேதேக்கு போனார் இல்லையா? அவர் ஊழியக்காரர் போனார். யார் ஊழியக்காரரு? இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரர். அவருக்கு கூட என்ன செய்யல, இந்த ஒரு வெளிப்பாடு தோணல. என்ன வெளிப்பாடு? சரி எங்கேயோட பழச கட்டி என்ன பட்டும், அவன் மல்லடிச்ச கடனை போடா அப்படின்னு தோணல இல்லையா? யாருக்கு தோணல? ஊழியக்காரருக்கும் தோணல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தோணல, கூட இருக்கிறவங்களுக்கும் தோணல இல்லையா? கூட இருக்கிறவங்களுக்கும் தோணல. அப்ப உனக்கு மட்டும்தான் அது தோணி இருக்குது. புரியல? நான் சொல்றது புரியுது தானே? யாருக்குமே கூட இருக்கிற கட்டின மனைவிக்கும் தோணல. அது இப்படி சொல்றேன் இல்லையா?
கூடவே இருக்கிறவங்களுக்கு தோணல, என்னன்னு இத பண்ணலாம் அப்படின்னு தோணல இல்லையா? அடுத்தது என்ன? ஊழியக்காரர் கூட தோணல, என்னன்னு சரி ஆபிரகாம் ஏதோ விருப்பப்படுறா, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு யாருக்கும் தோணல. ஊழியக்காரருக்கு கூட தோணல. மெல்கிசேதேக்கு தோணுச்சா? இப்ப 14ஆம் அதிகாரத்தை தான் திருப்பதியெல்லாம் எடுத்துட்டு பெரிய ஆசீர்வாதம் வாங்கின்னு வராரு யாரு? ஆபிரகாம் இல்லையா? அப்ப மெல்கிசேதேக்கு தோணுச்சா? இல்ல. என்னன்னு இப்படி ஒண்ணு கொடுப்பா, இப்படி ஒண்ணு விட்டு போப்பா அப்படின்னு தோணல இல்லையா? அப்ப கூட இருக்கிறவங்களுக்கும் தோணல, ஊழியக்காரருக்கும் தோணல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தோணல. அப்ப இது யாருக்கு மட்டும் தான் தோணி இருக்குது? உனக்கு மட்டும்தான் தோணி இருக்குது ஆபிரகாம். அதனால அதை எடுத்து வெளியே போட்டு அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? இல்ல, உங்களுக்கு சொல்றாரு. என்னன்னு நீங்க ஆபிரகாம் தான் சொன்ன கம்முனு போயிடக்கூடாது இல்ல. அதனால யாருக்கு இது தோணல, யாருக்குமே இது இப்படி தோணல. எப்படி தோணல? இப்போ உனக்கு தோணுது பாரு, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்குமே தோணல. அது உனக்கு மட்டும்தான் தோணுது இல்லையா? அது உனக்கு மட்டும்தான். அதனால உனக்கு மட்டும் அதை தோன்றதுனால அது சரியா இல்ல. அதனால உனக்கு மட்டும் தோணுது பாரு, அதை எடுத்து வெளியே போட்டு அப்பதான் ஒரு புது ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இப்ப யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாம சொல்ல நமக்கு சொன்னாரு. என்னன்னு உனக்கு மட்டும் தோணுது, அது வேற யாருக்குமே. அது எப்படி அது உனக்கு மட்டும் இப்படி தோணுது அப்படி கேட்பாங்க தானே? எங்களுக்கெல்லாம் அப்படி தோணல, அது எப்படி உனக்கு மட்டும் இப்படி தோணுது அப்படி சொல்லுவாங்க தானே? அப்படி உனக்கு மட்டும் உனக்கு தோணுது பாரு, அதை தூக்கி எனக்கு வெளியே போட்டுன்னு கர்த்தர் சொல்றார். நான் சொல்ல கர்த்தர் சொல்றார். ஆமே. இப்ப நான் சொன்னா நான் சொல்றேன் இல்லையா? ஆனா கர்த்தர் சொன்னா கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? யாருக்குமே தோணாத ஒண்ணு உனக்கு மட்டும் தோணி இருக்குது. அந்த உனக்கு மட்டும் தோன்றத இன்னைக்கு தூக்கி வெளியே போட்டு. ஆமே. இப்ப 16ல பார்த்தா சாராளுக்கு ஒன்று தோணிடுச்சு இல்லையா? அது ஆபிரகாமுக்கு தோணுது, சாராளுக்கும் தோணுது, ஆகாருக்கு எல்லாருக்கும் தோணுச்சு இல்லையா? எல்லாருக்கும் தோன்றதே சரியா இல்லைன்னா உனக்கு மட்டும் தோன்றது சரியா இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம கேட்கிறார். என்னன்னு யாரு இல்ல, எல்லாருக்கும் தோணுறது என்னவா முடியல. இப்ப ஆகாருக்கு தோணுச்சு என்னன்னு, இந்த ஆபிரகாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு இல்லையா? இப்ப தோணாமலே கல்யாணம் பண்ணினுப்பா. இப்ப ஆகாரு ஆபிரகாம கல்யாணம் பண்றாளா? இப்ப ஆகாருக்கு தோணாமலே கல்யாணம் பண்ணிருப்பாளா? இல்ல. இவங்க சொல்லும் போது அவளுக்கு சரி ஓகே ஏதோ எஜமாட்டி சொல்ற நம்ம என்ன செய்யலாம், சரி செஞ்சுக்க அப்படின்னு தோணிருச்சு இல்லையா? இப்ப அப்படி சொல்லும் போது ஆபிரகாமுக்கும் தோணிருச்சு, இது சாராளுக்கும். இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார்? ஆபிரகாம் இத்தனை பேருக்கு தோணுனதே என்னவா இல்ல, சரியா இல்லைன்னா உனக்கு மட்டும் தோன்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். புரியல? இத்தனை பேருக்கு தோன்றது என்னவா இல்ல, சரியா இல்லைன்னா உனக்கு மட்டும் உனக்கு தோணுது இல்ல, அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பக்கத்துல சொல்லிருங்க. கேட்கறது புரிஞ்சுதானே? சாராளுக்கு தோணுச்சு, ஆபிரகாமுக்கு தோணுச்சு, ஆகாருக்கு தோணுச்சு, வீட்டுக்கிற எல்லா வேலைக்காரிக்கு எல்லாம் தோணுச்சு இல்லையா? அப்ப நிறைய பேருக்கு தோணுனதே என்னவா முடியல, நல்லா இல்ல. நான் சொன்னா உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தோன்றது எப்படி நல்லா இருக்கு நான் சொல்றது அப்படின்னு ஆபிரகாம ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? அதனால ஆபிரகாம் அத்தனை பேருக்கு தோணுனதே சரியா இல்லைன்னா உனக்கு மட்டும் தோன்றது என்னவா இருக்காது, என்ன இருக்காது, காது இல்லையா? அது என்னது? அது காது இருக்காது இல்லையா? அப்ப சரியா இல்லாதவனை ஏன் செய்யற? அதனால அதை எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டேன்னா உனக்கு புதுசா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எதை? உனக்கு தோன்றது, பக்கத்துல தோன்றது, முன்னாடி தோன்றது, பின்னாடி தோன்றது, இதெல்லாம் என்ன பண்ணிடு, இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அப்ப என்ன கொடுப்பேன்? ஒரு புது ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன். அப்ப புது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன விருப்பம் வருதோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தோன்றுகிற ஒன்றை தூக்கி வெளியே போட்டுட்டா தேவன் என்ன கொடுத்துருவாரு? என்ன கொடுத்துருவாரு? புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். திரும்ப சொல்றேங்க, கர்த்தர் புது ஆசீர்வாதத்தை தான் உனக்கு கொடுக்க விரும்புறாரு. அதுதான் தேவனுடைய விருப்பம் 100%. அதுல 1% கூட பழச தேவன் கொடுக்க விருப்பமே இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஆமே. அப்ப அது மேல நான் பழசதான் வேணும்னு சொன்னா கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் கொடுக்க மாட்டார். ஒன்னு நீ யாவனை எடுத்துக்கனா போச்சு இல்லையா? ஆனா நீ யாவனை எடுத்துக்கனா அதுல ஒரு விளைவு பின்னால இருக்கு. என்ன விளைவு? அதான் முன்ன சொன்ன இல்லையா?
அப்ப வந்து நிக்குவேன். அவர் சொல்லுவார், அப்படியா, சரி ஓகே சரி ஓகே சரி போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இன்னும் சொல்ல போனா நீ அழ அழ அவர் டான்ஸ் போடுவாராம். நான் சொல்ல பைபிள் நீதிமொழி ஞானி அப்படிதான் சொல்றேன். என்ன சொல்றாரு? நான் சொன்ன கேட்காத போனல்ல, உனக்கு ஆபத்து சூறாவளி வரும்போது நான் ஆகடையும் பண்ணுவேன், அதிகாலையில் என்ன கூப்பிடுவேன், நான் கேட்க மாட்டேன். ஆபத்து வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும், எல்லாம் வரும், நான் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன வரும்? எல்லாம் வரும். என்ன வரும்? கொரோனா கூட வரும். என்ன வரும்? போன கொரோனா கூட வரும் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? போன கொரோனா கூட வரும் இல்லையா? ஆனா நான் வரமாட்டேன்னுட்டார். ஏன் வரமாட்டேன்? நான் உனக்கு ஏற்கனவே படிச்சு சொன்னேன். என்னது? இது ஆபிரகாமுக்கு சொல்லல, உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன்னு ஒரு முறைக்கு பல முறை சொல்லிட்டேன் இல்லையா? அதனால ஆபிரகாம் சொல்றேன்னு நினைச்சு என்ன பண்ணிடாத, நீ கண்டுக்காத, கம்முன்னு போயிடாத. இது ஆபிரகாம் சொல்ல ஆக்சுவலா 100% உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இத்தனையோன காதல கேட்டுட்டு தூக்கி வெளியே போட வேண்டியத உள்ள பத்திரமா வச்சு திண்டுக்கல் பூட்டை வச்சு பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டு உட்கார்ந்தேன்னா நான் எப்படி உனக்கு புதுசா கொடுக்கறது? அதனால புதுசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். புதுசு வேணும்னா ஒன்ன செய்ய, உனக்கு மட்டும் உனக்கு தோணி இருக்குது. திரும்ப யாருக்கு சொல்றாரு? உனக்கு மட்டும்தான் அது தோணுது, வேற யாருக்கும் தோணல, உனக்கு மட்டும்தான் தோணுது. அந்த உனக்கு மட்டும் எது தோணின்னு இருக்குதோ அதை தூக்கி வெளியே போட்டுரு. எங்க போட்டுரு? திரும்ப எடுக்கிற மாதிரி பக்கத்துல போடாத, தூர போட்டுரு. எங்க போட்டுரு? அப்படி தூர போட்டுரு. எந்த மாதிரி? எந்த மாதிரி? அந்த மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி இல்லையா? தூர போட்டு நீயே போய் தேடினா கூட என்ன செய்யக்கூடாது. இந்த போல தலையெல்லாம் போய் தேடுறாங்க தானே, தலையை தேடுறாங்க, காலை தேடுறாங்க, ஆனா மூளையை மட்டும் தேட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய? அது இல்லை, அது இந்த அவன் அப்படி போறான் இல்லையா? என்னமோ தேடுறாங்க. மூளையை தேடினாங்களா பாத்தீங்களா? எங்கேயாவது போயிட்டு இவன் மூளை எங்க புரிஞ்சுச்சு, அந்த மூளையை காட்டு அப்படின்னு மூளையை போய் தேடினாங்களா? இல்ல இல்லையா? ஏன் இல்ல? அது இல்ல, அது இந்திருந்த அவன் எப்படிப்பா சாவறான் இல்லையா? எப்படி? கை ஒரு இடத்துல, காடு ஒரு இடத்துல இல்லையா, தலை ஒரு இடத்துல, அப்ப அது ஒரு இடத்துல போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்ப எல்லாமே தேடுறாங்க தானே. இந்த நாயை வச்சு அந்த நாயை வச்சு அந்த நாயை வச்சு இந்த நாயை வச்சு ஏதோ தேடுறாங்க இல்லையா? மோப்பனை வச்சு தேடுறாங்க தானே. அப்படி தேடுறாங்க. யாராவது இவன் மூளை எங்க இருக்கு அப்படின்னு தேடினாங்களா? ஏங்க புரியுதா? புரியுறீங்க? மூளையை தேடணும், முக்கியமானது மூளை தானே. அந்த மூளையை தேடணும் தானே. அவங்களுக்கே தெரியுது அது இருந்தா இவன் என்ன செய்ய மாட்டான், இப்படி போய் சிக்கிருக்கவே மாட்டான். இவனுக்கு இல்லாத எங்க போய் சிக்கிட்டான், இப்படி போய் சிக்கிட்டான். அப்படி இல்லாத மூளை இல்லாம சிக்கிறான், என்ன செய்ய மாட்டாரு? ஒன்னும் செய்ய மாட்டா. உனக்கு மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாரு. யாருக்கோ சொல்றாரு, சிரிக்கிற நினைச்சிடாத, சீரியஸா சொல்றாரு, சீரியஸா சொல்றாரு, தீர்க்கமா சொல்றாரு. வேற யாருக்கும் தோணல, உனக்கு மட்டும்தான் அது தோணுது. இது எனக்கு பிரியம் இல்லை, இதை தூக்கி வெளியே போட்டேன்னா தான் நான் ஒரு புதிய ஆஸ்வாத கொடுப்பேன்னு கர்த்தர் இங்க வந்திருக்க யாருக்கோ குறிப்பா ஒரு வாலிப பிள்ளைக்கு தீர்க்கமா சொல்றாரு. பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல புரிஞ்சுக்கோங்க சரியா? பேரை சொன்னா அது நல்லா இருக்காது, பேரை சொல்ல விரும்பல. அந்த சொல் கத்த தீர்க்கமா சொல்றா, தீர்க்கமா கத்த சொல்றா, தீர்க்கமா தேவன் சொல்றா. எனக்கு விருப்பம் இல்லை, நீ கேட்கிற, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா கேட்கிற, ஆனா உனக்கு மட்டும்தான் அது தோணுது, வேற யாருக்கும் தோணல. உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் தோணல, சபையில் இருக்கிற யாருக்கும் தோணல, அது உனக்கு மட்டும்தான் தோணுது. அதை தூக்கி எனக்கு வெளியே போட்டுன்னு கர்த்தர் தீர்க்கமா வான் பண்ணி சொல்றார். போடலன்னா நீ ஆச்சு அவராச்சு சரியா? அது நம்பர் 1. அப்ப என்ன? என் சுய விருப்பத்தின்படி தோன்றுகிற காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தா புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு கொடுப்பார். நம்பர் 2, 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம் 15:8. அதற்கவர் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதினால் அறிவீர். அதற்கவர் அப்ப என்ன சொல்ற? எதினால் அதை அறிவீர் அப்படின்றார். எதனால் அதை அறிவீர் அப்படின்னு சொல்றார். எதனால் அதை நான் எப்படி தான் நம்புறதுன்றார். என்னது? இப்ப வெளியே கொண்டு வந்தீங்க, வானத்தை எல்லாம் அண்ணாந்து காட்டிட்டீங்க, நட்சத்திரம் என்ன செய்வேன், உன்னை ஆஸ்வதிப்பேனா சொல்லிட்டீங்க. ஓகே, நான் எப்படி தான் நம்புறது அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? 2வது கர்த்தர் சொல்றா, புது ஆஸ்வாதம் கொடுக்கணும்னா நான் சொல்ற வார்த்தைக்கு மேல சந்தேகப்படாது. அப்ப தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு மேல ஒரு நபருக்கு சந்தேகம் வருமானால் அந்த நபருக்கு தேவன் என்ன கொடுக்க விரும்பல, ஒரு புது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க மாட்டான். என்ன வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது?
என்ன வந்துடக்கூடாது? எது மேல? கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை இல்லையா? இப்ப இவ்வளவு தூரம் பேசணும். என்ன பேசணும்? உனக்கு மட்டும்தான் இது தோணுது, வேற யாருக்கும் இது தோணல. உன் குடும்பத்துல யாருக்கும் இது தோணல, உங்களுடைய யாருக்கும் சந்தேகத்தில் யாருக்குமே இது தோணல. இது உனக்கு மட்டும்தான் தோணுது. அதனால அதை தூக்கி என்ன பண்ணிடு, வெளியே போட்டு அப்படின்னு சொன்ன இல்லையா? இப்ப இதை என்ன செய்வாங்க அடுத்தது? அது சும்மா வழக்கமா சொல்றதுதான், அது அப்படி வழக்கமா சொல்றதுதான், அது வேற யாரையா சொல்றாங்க, அது நம்மள இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணிடக்கூடாது? சந்தேகப்பற்றக்கூடாது. என்ன பற்றக்கூடாது? அப்ப சந்தேகம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா அப்ப தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு புது ஆசீர்வாதத்தை உனக்கு தேவன் கொடுக்க முடியாது. புது ஆசீர்வாதத்தை, எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புறா? புது ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறார். இதுவரைக்கும் நீ பார்க்காதது, இதுவரைக்கும் உனக்கு தெரியாதது, இப்படிதான் இருக்குன்னு கூட உன்னால யூகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறாரு. அதை கொடுக்கணும்னு சொன்னா ரெண்டாவது சொல்றாரு, சந்தேகம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? அப்ப சந்தேகம் வந்தா என்ன செய்யும்? யாக்கோப்பு 1:4-5-6. யாக்கோப்பு 1:4-5-6. யாக்கோப்பு 1:4-5-6. நீங்கள் அடுத்த வசனம் இருந்தால் யாவருக்கும் கேட்க கடவன். அடுத்த வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவோ அப்படின்னா எவ்வளவு அர்த்தம்? துளி அளவு கூட என்ன வரக்கூடாது? கர்த்தர் செய்வார்னா செய்வார், அவ்வளவுதான். கர்த்தர் செய்வார்னா அவ்வளவுதான். அதுக்கு மாற்றுக்கிறதே எப்ப செய்வார்? செய்வார். எப்ப செய்வார்? எப்ப செய்யணுமோ அப்ப செய்வார். எப்போ? சரி, இன்னும் கொஞ்சம் இறங்கி சொன்னச்சுக்கோங்க, நீ எப்ப சரியாகுறியோ அப்ப செஞ்சிருவாரு. எப்போ? எப்போ நீ எப்ப சரி ஆகறையோ அப்ப செஞ்சிருவார் இல்லையா? அப்ப நீ சரியாகிற வரைக்கும் அவர் செய்ய நினைச்சிருக்கிறத உனக்கு என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார் இல்லையா? அப்ப செய்யலன்னு என்ன பண்ணக்கூடாது? உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்ப என்ன வரணும்? அப்ப நான் இன்னும் ஏதோ சரியாக வேண்டியது இருக்குது. அப்ப இன்னும் நான் ஏதோ சரியாக வேண்டியது இருக்குது. அப்ப இன்னும் என்ன ஏதோ சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்ப இன்னும் ஏதோ உனக்கு கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப நான் சரியாக வேண்டியதும் இருக்குது, அப்புறம் என்ன சரிப்படுத்த வேண்டியதும் இருக்குது இல்லையா? ரெண்டு சொன்ன ஒண்ணு என்ன? அவர் என்ன சரிப்படுத்த வேண்டியதும் இருக்குது, நான் சரியாக வேண்டியதும் இருக்குது இல்லையா? அப்ப இது ரெண்டும் சரியாகலன்னா ஆண்டவர் எத்தனை சொல்லியிருந்தாலும் என்ன செய்ய முடியாது? அந்த தேவன் நமக்கு கொடுக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னீங்க, ஆனா என்ன செய்யல? இன்னும் நீங்க செய்யலையே, இன்னும் நீங்க செய்யலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? உடனே ஆபிரகாம் சொல்லுவா, ஆண்டவர் சொல்லுவா, ஆபிரகாம் நீ இன்னும் கொஞ்சம் சரியாக வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் சரியாக வேண்டியது இருக்குது அப்படின்றார் இல்லையா? அப்ப நான் என்ன சரியாகணும்? கரெக்டாக தான் சர்ச்சுக்கு போறேன், கரெக்டாக தான் பைபிள் படிக்கிறேன், காலையில் எழுந்து 5 நிமிஷம் அதை என்ன பண்ணிடுறேன்? 3 ஸ்தோத்திரம் பண்ணி 4வது ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் தூங்கிட்டு கூட என்ன பண்ணிடுறேன்? நான் ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன். 5வது ஜபத்துக்கு எழுதி உட்கார்றேன், திரும்ப என்ன பண்ணிடுறேன்? திரும்பவும் தூங்குறேன், திரும்ப ஜெபம் பண்றேன். எப்படியும் என்ன பண்ணி தான் இருக்கிறேன், இப்படிலாம் பண்ணி தான் இருக்கிறேன். அப்ப நான் உன்னை என்னதான் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? புரியலையா? வேகமா போய் சொல்லிட்டுனா புரியுது. அப்ப புரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களே, எப்படி புரியலனா கூட அப்படி இல்லை. இன்னொரு சொன்ன ஆசை இருக்கா? சரி இல்லையா? அப்படி ஒரு இருக்குது. அப்படி என்ன சொல்றார்? நான் அப்படி பிடிக்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இல்ல ஆபிரகாம் நீ இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இன்னும் கொஞ்சம் உன்னை நான் சரி பண்ண வேண்டியதும் இருக்குது, நீ கொஞ்சம் சரியாக வேண்டியதும் இருக்குது, நீ கொஞ்சம் சரியாக வேண்டியதும் இருக்குது இல்லையா? அது யார் சொன்னாலும் கேட்டுக்கிற பாரு, அதெல்லாம் நீ கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் சரிப்படுத்தணும் இல்லையா? உங்கள்கிட்ட வாயத்திலிருந்து யாரும் ஆணு சொல்றதுக்கெல்லாம் ஊன அப்படியே பிடிச்சிக்கிறேன் இல்லையா? இல்ல ஆபிரகாமுக்கு சொன்னேன் என்னது? யாராவது வந்து ஆணு சொன்னாலும் அப்படியே பிடிச்சிக்கிறான் இல்லையா? ஊனாலும் அப்படியே பிடிச்சிக்கிறான் இல்லையா? இல்ல இவங்க சொல்றாங்களே, இது சரிதானா? இது தேவனுடைய வார்த்தை தானா? இது தேவ சித்தம் தானா? இது உண்மையிலேயே ஆண்டவர் சொல்ற வார்த்தை தானா? அப்படின்னு எல்லாம் என்ன செய்யல, அப்படின்னு எல்லாம் இப்ப என்ன செய்ய மாட்டிருக்கிற? சொல்லுங்க. அப்படின்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிற? கொஞ்சம் இந்த மூளையை கொஞ்சம் நாலா பக்கம் அப்படி ஓட விட்டு ஆளைய விட்டு இது இப்படி அப்படி அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்கிற? பார்க்க மாட்டேங்கிற இல்லையா? உங்ககிட்ட யாரும் ஒன்னு சொல்றதுக்கு ஆசை இல்லை இல்லையா? விளையாட்டுக்கு சொன்ன அப்படியே பிடிச்சிக்கிறேன் இல்லையா? உன்னை வச்சு நான் எப்படி கொடுக்கறது?
இது விளையாட்டுக்கு சொல்றாங்களா, சீரியஸா சொல்றாங்களா, இதுல ஏதாவது ஒரு வென வச்சு சொல்றாங்களா, இல்ல ஏதாவது ஒரு இக்கு வச்சு சொல்றாங்களா, இது உண்மையிலே நல்லதுதான் சொல்றாங்களா, இல்ல மாட்ட வைக்க சொல்றாங்களா, இப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிற, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிற இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே அப்படியே பிடிச்சிக்கிற இல்லையா? நான் ஆபரகாம சொல்றேன் இல்லையா? என்னது, இப்ப சாராள் வாயை திறந்தாங்க இல்லையா, அப்படியே பிடிச்சுக்கினார் இல்லையா? சாராள் வாயை திறந்தாங்க இல்லையா, ஒன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பிடிச்சுக்கினார் இல்லையா? அங்க ஒருத்தன் ஓடி வந்தான் இல்லையா, ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்படி உங்க அண்ணன் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படியே பிடிச்சுக்கணும் இல்லையா? ஆக மொத்தம் யார் சொல்ல என்ன பண்ணி நிற்கிற, அப்படியே நம்பிக்கிற இல்லையா? அந்த நம்ப சொல்றாங்களே, இது சரியா இது தப்பா, இதுல என்ன விஷயம் இருக்குது, இதுல ஏதாவது நம்மளை வள வச்சிருக்கிறாங்களா, ஏதாவது கண்ணி வச்சிருக்கிறாங்களா, இப்படின்னெல்லாம் சொல்லி நீ என்ன செய்ய விரும்பல, கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் ஆடாம ஆண்டவரே இப்படிலாம் சொல்றாங்க, இது உண்மையிலே என்னதான், இதை பத்தி எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க, எனக்கு தெரியற மாதிரி என்ன செய்யுங்க, இந்த மரம் மண்ட வண்டி புரிய மாட்டிருக்கு, நான் புரிஞ்சுக்க மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் யார்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறான், ஆண்டவர்கிட்ட போயோ இல்ல இவனை விட கொஞ்சம் வளர்ந்த ஆள்கிட்ட போயோ இப்படி சொல்றாங்க, இது சரிதானா அப்படின்னலாம் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் செய்யறான் இல்லையா? அப்படிங்கிற ஒண்ணு எப்படி ஆஸ்வதிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை கேட்கிறார். ஆமென் ஆமென். புரியல, புரிஞ்சுச்சா? புரியல சொன்னா திருப்பி சொல்லுவேன், அதனால புரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க. சரி ரைட், அப்படியே புரிஞ்சுமா, என்ன செய்யட்டும் இருக்கு உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. சரி இருக்கு, அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நேரம் ஆகுது, இன்னொரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கணும், அது நிறைய வேலைக்குது இல்லையா? அப்ப ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புறான்னா, உன்னை கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது, அதனால நான் சொன்னது என்ன இல்லை, ஆண்டவர் சொல்லுவாரு அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, அவர் சொல்லுவாரு ஒன்றும் செய்ய மாட்டார், அப்படி ஒன்றும் நினைக்காத, உன்னை சரிப்படுத்த வேண்டியதும் இருக்குது, நீ சரியாக வேண்டியதும் இருக்குது. இதை ரெண்டையும் சரிப்படுத்தின பிறகுதான் நான் என்ன செய்ய முடியும், உனக்கு அந்த புது ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும். அப்ப புது ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல, நான் சரியாக வேண்டியதும் இருக்குது, அவர் என்னை சரிப்படுத்த வேண்டியதும் இருக்குது. நான் சரியாக வேண்டியதை நான் சரிப்படுத்தணும், அவர் என்னை சரிப்படுத்துறத அவர் சரிப்படுத்தணும். ரெண்டும் சரியா நடந்துடுச்சுன்னா எனக்கு கிடைக்கிற புது ஆசீர்வாதம் எனக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். நம்பர் 3, வேகம் பேச நேரம். நம்பர் 3, நான் சொன்னதை அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம், நான் சொல்றத நீ என்ன செய்யணும், அப்படியே செய்யணும்னு என்ன செய்யறேன், நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே செஞ்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும்னா அந்த புது ஆசீர்வாதம் கிடைக்கும். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம் 8வது வசனம் முடிக்கிறேன். பின்னும் அவர் 7, 8 அவர் அவரை நோக்கி உன்னை நானே என்றார். அவன் அடி எனக்கு என்ன, அதற்கு அவன் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டு புறாவையும் என் இடத்துல கொண்டு வந்து அதையெல்லாம் பலி செலுத்து அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் என்னது குழந்தை என்கிட்ட, சரி 2 ஆடு கூட மேய்க்க விட்டுறலாம் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஒரு காளை, ஒரு ஆடு, ஒரு கடா, ஒரு புறா எல்லாம் கொண்டு என்ன பண்ணு, எல்லாம் கொண்டு வந்து மேய்ச்சல் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு, இதையெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அடுத்த வசனம் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து துண்டித்து வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அப்ப 3வது என்ன கேட்கிறா, நான் சொல்றத அப்படியே செய், நான் சொல்றத நான் என்ன சொல்றத என்ன பண்ணு, போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடும், கற்றுக்கொண்டு நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். ஜெபமா சொல்லுங்க பார்க்கலாம். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன்,
சொன்னதை செய்து முடித்திடு. திரும்ப ஒரு முறை. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன். சொன்னதை செய்து முடித்திடுவேன். ஜெபமா சொல்லாம மீண்டும் ஒரு முறை. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன். சொன்னதை செய்து முடித்திடுவேன். போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஆமென். ரூத் அழகா சொல்றா, நீங்க சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்வேன். கற்றுக்கொடும், நான் கடைபிடிப்பேன். எனக்கு சொல்லுங்க, நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அவர் நமக்கு சொல்றத செஞ்சு முடிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு சொன்னதை செஞ்சு ரூத் செஞ்சு முடிச்சதுனால தான் அவன் நிலைமையை மாற்றி ஒரு புது ஆஸ்வதை என்ன செஞ்சார், அவளுக்கு கொடுத்தார் இல்லையா? என்னைக்கான நினைச்சு பார்த்துருப்பாளா, இந்த வீட்டில் இந்த நிலத்துக்கு நான் எஜமானியா மாறுவேன், இந்த வீட்டுக்கு ஒரு எஜமானியா மாறுவேன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கவளா? இது வரைக்கும் நினைச்சு பார்க்காதவனை ஏன் கர்த்தர் கொடுத்தார்னா, அவ ஒன்னே ஒன்று சொல்றா, நகோமி நீங்க சொன்னதை அப்படியே செய்வேன். நீங்க சொன்னதை அப்படியே செய்வேன். கடைசியா சொல்லமா, கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன். சொன்னதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன். சொன்னதை செய்து முடித்திடுவேன். போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஆமே. ஆபிரகாம் பாதியை செஞ்சாரு, பாதியை விட்டுட்டாரு. ஆபிரகாம் பாதியை செஞ்சாரு, பாதியை விட்டுட்டாரு. பட்சி அவளுக்கு விலங்கெல்லாம் சொன்னாரு. ஆனா எதை விட்டுட்டாருன்னா, பட்சிகளையோ அவர் துண்டிச்சு போடல. பட்சிகளையோ அவர் என்ன செய்யல, பட்சிகளை அவர் என்ன செய்யல, அவர் துண்டிக்காம விட்டார். இதனுடைய விளைவு என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி எகிப்துக்கு அடிமையா போச்சு. அடுத்த வசனம் வேகமா வாசிக்கலாம். அடுத்த வசனம் அதிகமா வாசிக்கலாம். வந்தது அல்லாத அந்நிய தேசத்தில் யாரா இருந்து, நான் நினைச்சேன் ஒரு புது ஆஸ்பத்தை கொடுக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ இல்லாத ஒரு பாதிப்பை தேட விரும்பிட்டேன். ஆபிரகாம் நான் நினைச்சேன் ஒரு புது ஆஸ்பத்தை என்ன செய்யணும் உனக்கு கொடுக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாதிப்பை தேடணும்னு விரும்பிட்ட. வேற வழியே இல்லை, அந்த பாதிப்பை கொடுத்து ஆகணும். உன் சந்ததி தன் தேசத்தில் அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் 4 தலைமுறையா அடிமையா கிடப்பாங்க, அடிமையா கிடப்பாங்க. நான் நினைச்சதே ஒண்ணு, ஆனா உனக்கு வந்து நேர்ந்ததே ஒண்ணு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் சொன்னதை உனக்கு செஞ்சு முடிக்க விரும்பல. நான் சொன்னேன் உனக்கு புது ஆஸ்பத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா புது பிரச்சனைய நீயே உருவாக்கிக்குவேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்ய? புது பிரச்சனை உருவாக்கிக்கிட்ட. ஏன் உருவாக்கிட்ட? என்னைக்கு நான் சொன்னதை நீ முழுசா செய்யலையோ அன்றைக்கு ஒரு புது பாதிப்பை நீ உருவாக்கிக்குவேன். அப்ப புது ஆஸ்பத்தை தேவன் கொடுக்க கர்த்தர் 3வது எதிர்பார்க்கிறது என்னது? நான் சொன்னதை முடிச்சது. நான் சொல்லுவேன் நீ முடிச்சிடணும், நான் சொல்லுவேன் முடிச்சிடணும். சபலுக்கு ஆரம்பத்துல சொன்னதை முடிக்கிறது இல்லையா? ஒரு கழுதையை தேட 5 நாட்டுக்கு போனாரு, 5 நாட்டுக்கு போனார். இப்போ சொன்னதை செய்த 5 நாட்டுக்கு போக தேவையில்ல, பக்கத்துல இருக்குது. ஆனா செய்ய மாட்டேன், பக்கத்துல தான் இருக்கு ஆனா செய்ய மாட்டேன். ஏன்? நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் பார்த்தார், இருக்கிறத பிடிக்கிட்டு அனுப்பிட்டார். புது ஆஸ்வாதம் வேணும்னா 3வது எதிர்பார்க்கறது நான் சொன்னதை முழுசா செஞ்சு முடிச்சிடணும். நான் சொல்றதை செஞ்சு முடிச்சிடணும். அப்படி முடிச்சேன்னா இந்த புதிய ஆஸ்வாதத்தை உனக்கு நான் தருவேன். 3 கதை சொன்னேன். 1, உனக்கு தோன்றுகிற சுய விருப்பத்தின்படி நீ செய்யக்கூடாது. நம்பர் 2 சொன்னேன், நான் சொன்னதுக்கு மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. நம்பர் 3 சொல்றேன், நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சிடணும்.
கொஞ்சம் மாறுபட்டா கூட ஒரு புது விளைவை நீ சந்திக்க நேரிடும். ஒரு புது பிரச்சனையை நீ சந்திக்க நேரிடும். ஒரு புது பாதிப்பை சந்திக்க நேரிடும். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவே. கற்றுத்தாரும் நான் கடைபிடி, வேகமா, சொன்னதை செய்து முடித்திடுவே. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்ந்த நன்மைகள். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவரை அறியணும். என்ன அறியணும்? புது ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிற 3. 1, சுய விருப்பத்தின்படி செய்யாத. உனக்கு அநேக விருப்பம், அது விருப்பம், இந்த விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம். உனக்கு விருப்பம் இருக்குதுன்னு ஒன்று நீ செய்யக்கூடாதா பாருங்க. 2 சொல்றா, நான் சொல்றதுக்கு மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதா பாருங்க. 3 சொல்றா, நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு புது ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து நீர் நடத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை கத்த செய்யும். தேவக்கரம் எங்க கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த சந்தித்து விட்டு புறப்படட்டும். உங்க சமூகத்தை விட்டு புறப்படட்டும். உங்க சமூகத்தோடு புறப்படும் போது ஒவ்வொருவருக்கும் அந்த புதிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து நடத்தும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து நடத்தும், நாமத்தை உயர்த்தும். தேவக்கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.